சிவஞான சித்தியார் சுபக்கம் என்கின்ற தொடர் சிந்தனையில் நாம் சிவஞான சித்தியாருடைய முதல் நூற்பா, அதாவது சிவஞான சித்தியார் என்பது சிவஞான போதத்தினுடைய வழிநூலாக அமைந்திருக்கிறது, அல்லது விரிநூல் என்று கூட சொல்லலாம். சிவஞான போதத்தில் சுருக்கமாக சொல்லப்பட்ட செய்திகளை நம்முடைய அருணை சிவாச்சாரியர் கொஞ்சம் விரித்து கூறுகின்றார். அந்த வகையில் சிவஞான போதத்தினுடைய முதல் சூத்திரம் அவன் அவள் அது எனும் மூவினைமையின் தோற்றியை பிடுங்கி மலர்த்துள்ளதாம் அந்த மாதிரி என்மானார் புலவர் என்று இருக்கிறது. இந்த சூத்திரத்தினை ஒரு நூற்பாவாக நம்முடைய அருணை சிவாச்சாரியர் செய்து கொள்கிறார்கள். ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உரைத்திரு உலகமில்லா பருமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும் தான் முதல் ஈருமாகி மறுவிடும் அனாதிமுத்த சித்துரு மண்ணில் என்றார். இந்த அவன் அவள் அது அப்படிங்கிறதையும் தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்துள்ளதாம் அப்படி, அதாவது அவன் அவள் அது எனும் ஓவினமையின் தோற்றிய திதியை ஒடுங்கி அப்படிங்கிறது மலத்துள்ளதாம் அப்படிங்கிறது அந்த மாதிரி என்மனார் புலவர். இது மூணுமே 3 அதிகரணங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவைகளே இங்கும் நம்முடைய சிவஞான சித்தியார் பாடல்களை அதிகரணங்களாக பகுத்திருக்கிறார்கள். ஆனால் எப்படி சிவஞான போதத்தில் அந்த அதிகரணத்துக்குள்ள அந்த கருத்துக்களை மட்டும் அடக்கி பார்க்க முடியுமோ அப்படி சித்தியாரில் பார்த்து இட வராது. ஏன்னா நமக்கு தேவையான கருத்துக்களை அதிகரணங்களுக்கு வரைவிலிருந்து மாறி கூட சாமி பாடியிருக்கிறாங்க. சில பாடல்களை முன்பெண்ணாக வைத்து பாடியிருக்கிறார்கள். அதுக்காக ரொம்பவும் அமைப்பு மாறியிருக்குன்னு சொல்ல முடியாது. சில கருத்துக்களை நம்ம வேறு அதிகரணங்களில் அடுத்த அதிகரணங்களில் வரக்கூடிய செய்திகளை முன்கூட்டியே இங்கே எடுத்து காட்டியிருப்பதை நான் பார்க்க முடிகிறது. அதிகரண பாடல்களில் உதாரணங்களை சொல்கிறேன். ஆனால் கருத்து அதை தான் பேசுவார். அந்த சிவஞான போதத்தில் என்ன கருத்து வருகிறதோ அது நடை தான் இருக்கும். சில கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த அதிகரணத்தில் உள்ள கருத்துக்கள் இதில் வர்றதை நம்ம பார்க்க முடிகிறது. அதற்கு காரணம் என்னன்னா, அவர் அதிகரண அமைப்பு அப்படியே வைத்துக்கொண்டு இதுலேருந்து இது அப்படின்னு பண்ணாமல் ஒரு விரிநூலாக விரித்து பண்ணியிருக்கிறார். உதாரணத்துக்கு இந்த 3வது சூத்திரம் சிவஞான போதத்தில் பார்த்தீங்கன்னா 7 அதிகரணங்கள் வரும். அப்போது குறைந்தபட்சம் 7 பாடல்களாவது இவர் விருத்தத்தில் படியிருக்க வேண்டும் சித்தியாரில். ஆனால் இவர் 3ஆம் சூத்திரத்தில் 7 பாடல்களாக இல்லை, அது குறைந்தபட்சம் ஒரு 4-5 பாடலாக தான் அது முடிஞ்சிருக்கு. ஆனால் இவர் சிவஞான போதத்தில் கொஞ்சம் விரித்து விளக்காத ஏனையா, அதாவது 3ஆம் சூத்திரம் பார்த்தீங்கன்னா ஆத்ம பசுகளை பற்றி பேசுகிறது. இதெல்லாம் ஆன்மா இல்லை என்பது பற்றின வாதங்கள் அது ரொம்ப விரிவாக பேசுகிறது சிவஞான சித்தியாரில். அதனால் 3ஆம் சூத்திரத்தில் வைத்து பேசப்பட வேண்டிய கருத்துக்களை 4ஆம் சூத்திரத்தில் அதில் பார்க்க முடிகிறது. அந்த கரணங்கள் ஆன்மா அப்படிங்கிறது 4ஆம் சூத்திரத்தில் வருகிறது. அது சார்ந்த கருத்துக்கள் 3ஆம் சூத்திரத்தில் பார்க்க முடியும். எதற்காக சொல்லுகின்றேன்னா, சில கருத்துக்களை முன்பனாக வைத்து சாமி நமக்கு காட்டுகிறார்கள். சரி, அது இருக்கட்டும். இப்போது நாம் இந்த நூற்பாவனுடைய திரண்ட கருத்து என்ன? அதாவது அளவை பூர்வமாக உலகத்திற்கு கர்த்தாவரன் உண்டு என்பதை நிர்ணயிப்பது தான் இந்த முதல் சூத்திரத்தினுடைய கருத்து. அதாவது அடிப்படையில் 3 வகை அளவை இருக்கிறதாக சொல்லுகின்றோம். சைவ சமயம் கொள்ளக்கூடிய அளவைகள் 3: காண்டல், கருதல், உரை என்று சொல்லுகின்றோம். இதில் காண்டல் அளவை என்பது கடவுள் இருக்கிறார் என்பதை பார்த்து நிரூபணம் பண்ணும். எந்த பொருளுமே காட்சி பூர்வமாக மட்டும்தான். என்ன மாசம் பண்ணுறீங்க? சரி, சிவர் வந்துருச்சு உங்களுக்கு? எங்களுக்கு வந்துடும் அப்படின்னா சரி. அதனால் அப்போ அந்த முதல் நூற்பாவில் முதல்ல வருவது, அதாவது அளவை பூர்வமாக உலகமானது 3 வகைப்பட்டதாக இருக்கிறது. உலகம் என்பது சடப்பொருளாக இருக்கிறது. அடிப்படையில் உலகம் சொல்லுங்க. மெரூன் கலர் வண்டி கார் தானே? இல்லை, பிரேக்கில் போய்க்கலாம். ஸோ அதனால் எப்போதும் நீங்கள் அங்கே தான் நிறுத்துவீங்க இந்த இடத்துல உங்கள் கார் வந்து. சரி, சரி, ஓகே. அதனால் அந்த முதல் சூத்திரத்தில் அளவை பூர்வமாக நிர்ணயம் பண்ணுகின்றார். அதாவது ஸ்கேல் என்பது ஏற்கனவே சொன்னேன். ஒரு 2 பேர் வேலை பார்க்குறான், 2 பேருக்கும் நெல் கூலியாக வாங்கணும் அப்படின்னா 2 பேருக்கும் காமனான ஒரு மரக்காலை வைத்து தான் நெல் அளந்து போக முடியும். அவன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கேலை கொண்டு வந்து அளக்க முடியாது. அப்போ இருவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அளவையானது இருவருக்கும் பொதுவான கருத்துக்களை தரக்கூடியதாக இருக்கிறது. சரிதானே? அவ்வகையில் இங்கு கருதல் அளவை என்கின்ற அளவை பூர்வமாக நம்முடைய சித்தியாரில், அதாவது சிவஞான போதத்தில் நமக்கு இறைவனுடைய உண்மையை நிர்ணயம் செய்கிறார்கள். அதாவது உலகத்திற்கு கர்த்தாவத்தை முடித்தது. உலகத்திற்கு கர்த்தா ஒருவர் உண்டு அப்படிங்கிறத முதல்ல ஸ்தாபிக்கிறார்கள். ஏன்னா உலகமானது சடமயமாக இருக்கிறது. சரி, சடமயமாக இருக்கக்கூடிய உலகம்
உயிர்களாலே இயக்கப்படுகிறது என்று சொன்னால் என்னன்னு பார்த்தா, உயிர்கள் பார்த்தீங்கன்னா அது குறையறிவுடையதாக இருக்கிறது. அப்போ குறையறிவுடைய உயிரால் உலகத்தை இயக்க இயலாது. அப்போ இந்த சடத்தை இயக்குவதற்கு வேறு ஒருவன் இந்த சடத்திலிருந்து வேறுபட்டவனாக பேரறிவு உடையவனாக இருக்க வேண்டும் என்கின்ற கருதலை பெறுகின்றோம். நாம் அவ்வகையில கடவுள் ஒருவர் உண்டு என்பதை நம்ம சென்ற வகுப்புல கிட்டத்தட்ட இந்த சூத்திரத்தில் இது 46வது பாடல் அப்படின்னா அதில் 20 கழிச்சிட்டோம்னா 26வது பாடல் அல்லது 25, சரிதானே? ஏன்னா 20 பாட்டு அளவையெல்லாம் இருக்குது. நம்ம கண்டினியூட்டியாக பார்க்கும்போது 46வது பாடலாக இதோடைய எண்ணிக்கை இருக்கிறது. அதில் எப்படி இறைவன் எப்படி இருக்கின்றான், இறைவன் இருந்தே ஆக வேண்டியதனுடைய கட்டாயம் என்ன, இறைவன் இருக்கும் பொழுது எதனாலே உலகத்தை உற்பத்தி செய்கின்றான் என்று பார்க்கிறோம். உலகம் என்பது சடப்பொருளாக இருக்கிறது. அப்போ இதனுடைய மூலப்பொருள் என்னவாக இருக்க முடியும்? சடப்பொருளாகத்தான் இருக்க முடியும். இப்போ சப்பாத்தி சாப்பிட்றோம் அப்படின்னா சப்பாத்தி சாப்பிடும்போதே அது கோதுமை மாவுலேருந்து தயாரிக்கப்பட்டதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்போ சப்பாத்தி என்பது அரிசியிலேருந்து வந்திருக்க முடியாது. அவன் தானே? ஏன் நமக்கு தெரியும் அரிசியிலேருந்து என்ன தான் வர முடியும்? இட்லியோ தோசையோ ஏதோ ஒரு பலகாரம் தான் வர முடியும். சப்பாத்திலேருந்து ஐயா ஒரு பிரேக்கில் எடுக்கிறேன்ட்டார் வண்டியை, பிரேக்கில் எடுக்கிறேன்ட்டார் வண்டியை, கிளாஸ் போயிட்டு உங்கள் டீக்கு அதுக்கு போன வருஷம் சொன்னீங்களா? படலை இப்போ 10:30 நான் ஆரம்பிச்சிட்டேன். 11:30 நான் பிரேக் விட்டுருவேன். ஆமாம், 11:45 11:30 நீங்கள் அங்கே கலக்க ஆரம்பிச்சிடலாம். ஆட்கள் வேணுமா, நண்பர்கள் வேணுமா? இல்லை அதை ஒருத்தர் தான் போதும். சரி வருவாங்க. ஐயா இருக்கிறாங்க. சரி அம்மா இருக்கிறாங்க. 11:45 நீங்கள் டீ பிரேக்லேயே விட்டுடலாம். டீ பிரேக்லேயே ஊற்றிடலாம். அப்போ ராமகிருஷ்ண மிஷன்லாம் இப்போயே ஊற்றிட்டு இருக்காங்க. அங்கே சொல்ல ஒரு 4 நாள் விட்டு அப்புறம் கொடுக்கல. இந்த பக்கத்தில் சரி டீ இவங்க குடிப்பாங்க. 15 நிமிஷம் டீ குடிக்கணும், 1 மணிக்கு ஊற்றலாம். இல்லை 1 மணினா லஞ்ச் டைம் இன்னும் நல்லா இல்லைங்கிறாங்க, சரி வராதுங்கிறாங்க. அதுக்கு தான் கேட்டேன். நீங்கள் 11:30 12 மணி. ஆமாம், சரி 11:30 ஓகேவா? எல்லாம் வாங்கி வச்சு சரி இதுக்கு ஒரு அப்போ டீ ஒரு மிக்ஸ் இது மிக்ஸ் ஆகும். டீ இங்கே எல்லாம் குடிப்பாங்க. டீ கட் பண்ணி நான் இன்னைக்கு. அப்படியா? ஆமாம், எல்லாருக்கும் ஓகேவா? எங்கள் ஆஃபீஸில் எல்லாம் சம்மர் டைமில் டீ கட் பண்ணி மோர் கொடுப்போம். டீ உண்டு, எல்லாம் பார்லர்ஸ் தான் வருது. எனக்கே டீ தான் குடிக்கும். 2 கதை மாடிக்கிறேன். இல்லை பாவம் எனக்கே வேற ஒன்றும் இல்லை. வேற ஒன்றும் இல்லை, தெரியப்படுத்தும். சரி அதனால என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ரைட், அரிசிக்கு வந்துட்டோம். அது அந்த அதனுடைய காரிய பொருள் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய பொருளை வைத்து இது எதுலேருந்து உற்பத்தி ஆயிருக்கும் என்பதை நம்மளால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்போது உலகமான சடத்தன்மையோடு இருக்கிறதை நாம் எல்லாம் பார்க்கிறோம். இந்த உடம்பு உலகத்தினுடைய ஒரு பகுதி தான். இந்த உலகம் என்பது இங்கே இருக்கக்கூடிய கட்டடத்திலிருந்து மண்ணிலிருந்து பூமி உலகத்தினுடைய ஒரு பகுதி தான். உலகம் என்பது இங்கே பூமியை மட்டுமே குறிக்கல. நம்ம உலகம்னு பேசுறது பூமியை மாத்திரமே இல்லை, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் தான் உலகம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம், சரிதானே? இது ஒட்டுமொத்தையுமே பார்க்கும்பொழுது எல்லாமே எப்படி இருக்குது? சடத்தன்மையோடு அறிவற்றதாக இருக்கிறது. அப்போ இதனுடைய மூலமும் என்னவாகத்தான் இருக்க முடியும்? சடத்தன்மையோடு அறிவற்றதாகத்தான் இருக்க முடியும். இறைவனிலிருந்து இது உண்டாயிருக்காது என்பதை நாம் கண்டுபிடிக்கிறோம். ஏன் இறைவனிலிருந்து உண்டாயிருந்ததுன்னா பொண்ணிலிருந்து பொண்ணு தான் ஒரு உற்பத்தி ஆக முடியும் இல்லையா? பொண்ணிலிருந்து என்ன ஒரு ஆகாது, வேற ஒரு பொருள் உற்பத்தி ஆக முடியாது. இறைவனுக்கு இப்படி ஒரு சடத்தன்மையோட உலகத்தை உற்பத்தி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ வேறு ஒரு காரணம் அதற்கு இருக்கிறது என்றெல்லாம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ இதற்கு ஒரு சடப்பொருள் தான் மூலம், அது மாயை என்று ஆகமம் சொல்லுகிறது. அந்த மாயையை சுவாமி தன்னுடைய திருவருளாலை செலுத்தி ஆரியன் குலாலனாய் அகிலமெல்லாம் ஆக்கவிப்பான் என்று சொல்லி சித்தியாரில் நம்ம பார்த்துருந்தோம். அது எத்தனாவது பாட்டு? அது 33வது பாட்டு. காரியம் அது இல்லையா? காரிய காரணங்கள் முதல் துணை நிமித்தம் கண்டான பாட்டு இருக்கு. 38வது பாட்டு அதை கண்டுபிடிச்சோம். அப்படி இறைவன் மாயையிலிருந்து தன்னுடைய திருவருளை செலுத்தி உலகத்தை உற்பத்தி பண்ணும்போது முதல்ல என்ன உண்டானுச்சுன்னு சொன்னேன்? நாதம். வெரி குட். நாதம் என்கின்ற தத்துவம் உற்பத்தி ஆகுது. இந்த நாதம் என்பது சொற்பிரபஞ்சத்துக்கும் பொருள் பிரபஞ்சத்துக்கும் ஒரு பொதுவான படைப்பாக இருக்கிறது என்று பார்த்தோம். நாதத்திலிருந்து விந்து முதலான தத்துவங்கள் உற்பத்தி ஆகிறது என்பதை பார்த்தோம். அந்த விந்து தான் எல்லா தத்துவங்களுடையும் தொடர்பில் இருக்குது என்பதையும் பார்த்துருந்தோம், சரிதானே? அப்புறம் ஒவ்வொரு தத்துவம் இந்த கீழே இருக்கக்கூடிய மண் தத்துவம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் சுருக்கமாக பார்த்தோம். முக்கியமாக இந்த சப்த பிரபஞ்சம் அல்லது சொல்லுலகம் என்று சொல்லக்கூடிய அவற்றினுடைய கூறுகள் 4 வாக்குகள்னு பார்த்தோம். சூக்குமை வாக்கு, பைசந்தி வாக்கு, மத்தியமை வாக்கு, ஐகிரி வாக்கு என்று சொல்லக்கூடிய 4 வகை வாக்குகளை பார்த்து நிறைவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் விந்து தத்துவம் உற்பத்தி ஆகுது.
விந்து, சதாக்கியம், ஆயசம், சுத்தவித்தை முதலான தத்துவங்கள். இந்த வித்யாசரர்கள் என்பவர்கள் சுத்தவித்தில் இருக்கிறாங்க. அந்த சுத்தவித்தில் இருக்கக்கூடிய வித்யாசரர்கள் அதற்கு கீழே இருக்கக்கூடிய தத்துவங்களை செயல்படுத்துகிறார்கள் என்பது வரைக்கும் பார்த்தோம். 45வது பாட்டு. வித்தைகள் வித்தையீசர் சதாசிவர் என்றவர்க்கு வைத்திரும் பதங்கள் வண்ணம் புவனங்கள் மந்திரங்கள் தத்துவம் சரீரம் போகம் கரணங்கள் தாமெலாமும் உய்த்தெடும் வைந்தவம் தான் உபாதானம் ஆகி நின்றேனார். வைந்தவம் என்பதற்கு விந்து தத்துவம் என்று பெயர். அதனால் எல்லாவற்றுக்குமே காரணமாக இருப்பது என்னவா இருக்குங்க? விந்து தத்துவம் என்பது இதனுடைய பொருளாக இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய 6 அத்துவாக்களை இங்கே எழுதியிருந்தேன் சென்ற வகுப்பில். இதை நம்ம நிறைய பண்ணோம். மந்திரம் 11 அப்படிங்கிறது என்னென்ன? பஞ்சபரம ஷடங்காதி மந்திரங்கள். ஈசானம், புருஷம், வாமதேவம், அகோரம், பிரத்யோஜாதம் அப்படின்னு சொல்வது. அடுத்தது ஹிருதயம், சிரசு, சிகை, கவசம், நேத்திரம், அஸ்திரம்னு சொல்லக்கூடிய 11 மந்திரங்கள் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். பதம்ங்கிறது 81 பதம். நம அப்படிங்கிறது முதலாக இருக்கக்கூடிய 81 பதங்கள் என்று சொல்லுகின்றோம். அடுத்தது பண்ணம் என்பது ஓசை எழுத்தை குறிக்குது. இது 51 என்று சொல்லுகின்றோம். அடுத்தது தத்துவங்கள் 36. அடுத்தது கலை 5, புவனம் 224 சொல்லுகின்றோம். இது எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியும்? 224க்குள்ளேயும் 36 பொருத்த முடியும். 36க்குள்ளே 224 பொருத்த முடியும். 5க்குள்ளேயும் 224 பொருத்த முடியும். 5க்குள்ளே 36 பொருத்த முடியும். எல்லாமே என்னது? கப்புள்டாக இருக்குது. ஒரே பொருள் தான். அவங்கள தகுந்தது போல் பிரிச்சுக்க முடியும். தகுந்ததுக்குள்ளே சேர்த்துக்க முடியும். 6 அத்துவாக்கள் என்று சொல்லுகின்றோம். அத்துவா என்பது வழியை குறிக்குது. விளக்கப்படுத்துங்களா? 6 வழிகளாக சுவாமி இந்த உலகத்தில் உயிர்களுக்காக விரிந்து தோன்றுகின்றான், மாயை செயல்படுத்தியிருக்கின்றான். பொதுவாகவே சம்புபக்ஷம் அணுபக்ஷம் என்று சொல்லுகின்றோம். அதுபோல் தத்துவங்களை பார்க்கும் பொழுது மாயா காரியமாக பார்த்தாலும் மாயா காரியமாக பார்க்கலாம். இறைவனுடைய தடஸ்த வடிவம் என்று பார்த்தாலும் தடஸ்த வடிவமாகவும் பார்க்க முடியும். 2 தன்மையும் இதற்கு இருக்குது. நாம் எப்படி பார்க்குறோங்கிறத பொறுத்து தான் இது. உள்ளே இருக்கிற தத்துவங்கள் எல்லாத்தையும் சாமியாகவே பார்க்குறோன்னாலும் பார்க்கலாம். இல்லை மாயா காரியமான கருவிகள் தான், அது மாயை தான் சொன்னாலும் அதுவும் சரி தான். ஏன்னா ரெண்டுமே அதில் இருக்குது. மாயையும் இருக்குது, மாயைக்குள்ள திருவருளும் இருக்குது. சுவாமி திருவருளாக எல்லாவற்றிலும் இருக்கின்றான் என்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடல் 46 பார்க்கணுமா? 47 பார்க்கணும். மூவகை அணுக்களுக்குமா? 47 பார்க்கணும். அதாவது 36 தத்துவமும் தான் உடம்பு. இந்த உடம்பு என்பது இதோட சேர்ந்த தாத்துவீங்கள் 60 சேர்ந்தா 96. 96 ஆகிய கருவிகளாகிய இந்த உடம்பு நீங்கின பொழுது என்ன கிடைக்குங்கிறாரு? சேவுயர் கொடியினான்தன் சேவடி சேரல் ஆமே என்று சொல்கின்றார். சே என்பதுக்கு ரிஷபம்னு பொருள். இந்த தத்துவங்களை எல்லாம் நீங்கணும்னா என்ன கிடைக்கும்? திருவடி கிடைக்கும் என்பது இந்த பாடலுடைய கருத்து. அடுத்தது இது வரைக்கும் சுவாமின்னு ஒருத்தர் இருக்கிறார். இந்த சுவாமி சேவுயர் கொடியினான் என்பது வரைக்கும் வந்தாச்சு. கடவுள் ஒருத்தர் உண்டுன்னு சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் என்னத்தை நிர்ணயம் பண்ணணும்? உலகத்திற்கு கண்டிப்பாக கர்த்தா உண்டு என்பதை நிர்ணயம் பண்ணார். இப்போ கர்த்தா யாருங்கிறத பேச போகிறார். கர்த்தா யாரு? அல்லாவா, இயேசுவா, இல்லை வேறு ஏதாவது தெய்வங்களா? உலகத்தில் எத்தனை சமயங்கள் இருக்கிறது. இது எத்தனை ஆளாளுக்கு என்ன சொல்கிறாங்க? அவங்களுடைய தெய்வங்கள் தான் இந்த உலகத்திற்கு கர்த்தாவாக இருக்க முடியும் என்று சொல்லுகின்றோம். அந்த தெய்வங்களுக்கு ஒரு வரையறை காட்டப்படுகிறது. இப்போ அதை எல்லாவற்றையும் நாம் பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போது எது கர்த்தா, கர்த்தாவுக்குரிய தன்மையோடு எது விளங்குகின்றதோ அது கர்த்தாவாக இருக்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது சே உயர் கொடியினான் என்று இதில் அறிமுகப்படுத்துகிறார் நம்முடைய இறைவனை. சே என்பது ரிஷபத்தை குறிக்குது. கொடி சுவாமி கையில் வைத்திருக்கக்கூடிய கொடியை குறிக்குது. சுவாமி ரிஷப கொடி உடையவர். அதனால் சேவுயர் கொடியினான் சேவடி சேரலாமேன்னு சொன்னார். இதில் சுவாமி எப்படி இந்த உலகமாக தோன்றுகின்றார் என்பதை அடுத்த பாட்டில் சொல்லுகிறார். அறிவினில் உருவம் தோன்றி அங்கங்கி பாவமாகி உருவினில் உருவமாகே உதித்திடும் உலகமெல்லாம் பருங்கிடும் பெருகிடும் சுருங்கும் பேதா பேதமோடு அபேதமாகும் ஒருவனே எல்லாம் ஆகி அல்லவாய் உடனும் ஆவான் என்பது பாட்டு. உங்களெல்லாம் பாட்டு இருக்கா இல்லையா? உங்களை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்களா? உங்களுக்கு வேணாமா? இதில் இதை பார்த்து இதில் கூட இருக்கு, பார்த்துக்கலாம். வேணாம் ஏன்னா நீங்கள் இந்த நம்மளுடைய நீங்கள் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஈஸியாக இதில் பார்த்துப்பாங்க. இதில் கண்டினியூட்டியாக பாட்டு இருக்கு பாருங்கள். அப்புறம் நான் தானே நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், வாட்ஸ்அப் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் ஒரு பேஜ் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் மற்றதை அடுத்த செஷனில் எடுத்துக்கங்க ஃபோட்டோ. ஆனால் என் மொபைலில் சிக்னல் இருக்காது. இப்போது வைஃபை கனெக்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு சென்ட் ஆயிருக்கு பாருங்க பாட்டு. உங்களுக்கு வைஃபை இல்லையா? சரி, அப்புறமேல் பார்த்துக்குங்க. அதில் அதாவது இப்போதான் சொன்னேன், இறைவனை இறைவனாகவும் பார்க்க முடியும், இந்த தத்துவங்களாகவும் பார்க்க முடியும் சொன்னேன். ஏன்னா தத்துவங்கள் என்பது மாயா காரியமாக, உட்காருங்க ஐயா, மாயை தான் மாயா காரியமாக இருந்தாலும் இதுக்குள்ளேருந்து செயல்படுறது யாரு? திருவருள் சுவாமி. திருவருள் சுவாமி வேற வேற இல்லை என்பதனால எல்லாமாகவும் யார் இருக்கா? திருவருளாக இருக்கிறார். அப்போ தடஸ்தம் என்பது எல்லாமே என்னது தான்? இறைவனுடைய உருவங்களாகவே கொள்ளத்தக்கது இல்லையா? மாயைக்கு உருவம் உண்டோ? இல்லை, மாயைக்கு உருவம் இல்லை. உருவமில்லாத மாயையிலிருந்து உருவமும் அல்லது சூலமாக இல்லாத தத்துவங்கள் தோன்றுகிறது. அப்போ அதிசூக்கமான மாயிலிருந்து ஒரு சூக்குவமான தத்துவம் உற்பத்தி ஆகுது. சூக்குவமான தத்துவங்கள்லேருந்து சூலம் உற்பத்தி ஆகுது கடைசியில். இதெல்லாம் புரியுது இல்லையா? அப்போ எல்லாவற்றுக்குமே உள்ளடிக்கிறது யாரு? சுவாமி. அப்போ இவற்றை எல்லாமே சுவாமியுடைய வடிவமாக சொல்லலாம் என்று சொல்லுகிறார். இப்போ இது சொல்றதுல என்ன தடை இருக்கு? சுவாமி மாயா காரியமான வடிவம் உடையவன் என்ற அர்த்தம் ஒன்று வருகிறது. அதுல என்ன தடை இருக்கலாம் என்பதை இந்த பாட்டில் பார்க்க போறோம். பாருங்க, அருவினில் உருவம் தோன்றி அப்படின்னா, அருவினில் உருவம் என்பது, அருவம் என்பது உருவமும் அருவமும் இல்லாத ஒரு நிலைன்னு வச்சுக்கோம், சூக்குவமான ஒரு நிலை. அதுல இருந்து என்ன உண்டாகுதுங்கிறாரு? உருவம் உண்டாகிறது. பாட்டுடைய கருத்து அதுதான். அருவனில் உருவம் தோன்றி அங்க அங்கி பாவமாகின மாயை தான். அதாவது இங்கே பாருங்க, மாயையானது இங்கே தத்துவமாக இருக்குது. இப்போ நம்ம உடம்புல தத்துவங்களை பார்க்க முடியாது, தூளமான தேகத்தை பார்க்க முடியும். அப்போ தூள தேகத்துக்கு உள்ள அங்கமாக தத்துவங்கள் இருக்குது. தத்துவங்களுக்கு உள்ள என்ன இருக்குது? மாயைங்கிற மூலப்பொருள் இருக்குது. என்ன புரியுதுங்களா? அப்போ உதாரணத்துக்கு இந்த உடம்புங்கிறது தலைக்கு அங்கம், ஏன் சிரசு தான் பிரதானம். தலைக்கு அங்கம் உடம்பு. உடம்புல ஒரு அங்கம் என்னது? கை. கையில் ஒரு அங்கம் விரல். இது அங்கம், இது அங்கி. அங்கம், இது அங்கி என்பது போல தத்துவங்களுக்கு அங்கியாக இருப்பது உருவங்கள், மாயைக்கு அங்கியாக இருப்பது தத்துவங்கள். அப்படி கொண்டு போகணும். புரியலையாமா உங்களுக்கு? அதான் அங்க அங்கின்னு உதாரணம். இதுலேருந்து இது வந்திருக்கு, இதுலேருந்து இது வந்திருக்குன்னு காட்டுறதுக்காக. மரத்துடைய வேர்லேருந்து மரத்துடைய தண்டு வந்துச்சு, தண்டுலேருந்து கிளைகள் வந்துச்சு, கிளைகள்லேருந்து இலைகள் வந்துச்சு. அப்படி தானே வந்திருக்கு. அப்போ வேறு என்னது இங்கே? மாயை. மாயை தான் இங்கே மூலப்பொருளாக நீ. அப்போ மாயையிலேருந்து தத்துவங்கள் உற்பத்தி ஆகி தத்துவங்கள்லேருந்து தூளம் உற்பத்தி ஆக போகுது. இப்போ தூளத்தை பற்றி நம்ம பேசலை, தத்துவங்களை தான் சாமியோட வடிவமாக பேசுகின்றோம். அப்போது இந்த உலகம் ஃபுல்லாக சாமி முழுக்கவுமே சாமியோட வடிவமாகத்தான் முதல்ல பார்க்கப்படுகிறது. அது கூட எப்படி உற்பத்தி ஆச்சு? அருவத்திலிருந்து உருவம் உற்பத்தி ஆச்சுங்கிறோம். அருவினில் உருவம் தோன்றி அங்க அங்கி பாவமாகி உருவினில் உருவமாக உதித்திடும். பாருங்க, உருவினில் உருவம், அங்க அங்கிங்கிறத மாதிரி உருவினில் உருவம். உள்ள இருக்கக்கூடிய மாயையிலிருந்து திருவுருவம் செலுத்தப்பட்டு அதுல இருந்து உருவம் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறார். உலகம் எல்லாம், உலகம் எப்படித்தான் உற்பத்தி ஆகுது? பெருகிடும் சுருங்கும் பேதாபேதமோடு அபேதமாகும். இப்ப கடலுடைய திரும்ப சொல்கிறார், இங்கே வரையும் சொல்லிட்டார். ஏன்னா மாயையுடைய கருவிகள் தான், மாயையுடைய காரியம் தான் சாமி அப்படின்னு சொல்லிட்டா, இப்போ மாயா வடிவம் உடையவராக ஆயிடுவார் சாமி. அப்போ வெறுமனே மாயா வடிவம் மட்டும்தானே சாமிக்கு அப்படின்னு அர்த்தங்கிறதுனால எப்படி இருக்காரு? பேதம் அபேதம் பேதாபேதமாக இருக்கிறார். அபேதம்னா ஒன்றாயிருத்தல். அப்போ எல்லாமே எதுக்குள்ளதான் இருக்கு? முதல்ல மாயா இருந்தாலும் ஆணவ மலமா இருந்தாலும் கர்ம மலமா இருந்தாலும் எல்லாமே எதுக்குள்ளதான் இருக்கு? சாமிக்குள்ளதான் இருக்கு. அப்போ ஒன்றாய் இல்லையா? அதான் அபேதமா இருக்கார், எல்லாத்தையும் கலந்துருக்கிறார். பேத அபேதம் பேதாபேதம் ரெண்டும் கலந்து நிற்கிறார். இப்போ பேதம்ங்கிறது என்ன இருந்தாலும் அவர் ஒளி பொருள், இது சடப்பொருள். அப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ரெண்டுத்துமே வித்தியாசப்பட்ட பொருட்களாக இருந்தாலும் அது பேதத்து நிலையிலையும் பார்க்கலாம். ரெண்டும் கலந்து நிற்கிது இங்கே அப்படிங்கிற அபேதமாக பார்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்றார். அப்போ பேதாபேதமோடு அபேதமாகும் ஒருவனே எல்லாமாகி அல்லவாய் உடனும் ஆவான். ஒன்றாய் உடனாய் வேற வந்துருச்சு பாருங்க. இதில் எல்லாமாகவும் ஆகியிருக்கிறாரு, அதே சமயத்தில் அல்லவாய் அவன் இல்லாமல் இருக்கிறான். ஏன் இந்த தத்துவங்கள் சாமி இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாதா? முடியும். ஏன் இந்த உருவம் அவர் இல்லைங்கிறது சொல்லிக்கொண்டோம். ஆனால் அவர் இல்லாமல் உற்பத்தி ஆயிருக்கா? இல்லை. இல்லை. அப்போ அவர் இல்லாமல் அது கிடையாது, அவரும் அது மட்டுமே கிடையாது. எல்லாம் புரிஞ்சுங்களா? அதான் சொல்லுகின்றார், ஒருவனே எல்லாமாகி.
இந்த இடத்துல எனக்கு அற்புதமான ஒரு ஞாபகம் ஒன்று வந்தது. காஞ்சி புராணத்தில் திருநாட்டு படலத்தில் நம்முடைய சிவஞான சுவாமிகள் ஒரு பாட்டு சொல்கிறாங்க. அது திருநாட்டு படலம்ங்கிறது காஞ்சி புராணத்துடைய திருநாடு எது? காஞ்சி புராணத்துக்கு திருநாடு தொண்டை நாடு. வேறு தொண்டை நாட்டுக்குரிய நதி, தொண்டை நாட்டுக்குரிய நதி என்ன? பாலாறு. பாலாறு தான் தொண்டை நாட்டுக்குரிய நதி. பாண்டி நாட்டுக்குள்ள நதி தாமிரபரணி. பாண்டி நாட்டுக்கு நதி தாமிரபரணி. நீங்கள் பாண்டி நாட்டு புராணம் எது பாடினாலும் அங்கே நதியாக எதுதான் பாடப்படும்? தாமிரபரணி தான் பாடப்படும். விளக்கம் புரிஞ்சுங்களா? அதே மாதிரி தொண்டை நாட்டில் பார்த்தீங்கன்னா பாலாறு தான், பாலி அப்படின்னு சொல்லுவாங்க. பாலாறு. சோழ நாடுன்னா சொல்ல வேண்டியதில்லை. சோழ நாடுன்னா காவிரி தான் இல்லையா? அப்படி இருக்கு. அப்போ அது அந்த பாலி ஆற்றினுடைய பெருமையை சொல்ல வந்த சிவஞான சுவாமிகள் என்ன சொல்கிறாங்க? ஒருவன் ஆகிய சிவபிரான் உலகெல்லாம் அளிப்ப, உலகுயிர் அளிப்ப, கருணை கூர்ந்து நவந்தரு பேதமும் காட்டும் திருநிகர்ப்ப, ஓர் பாலியே வயல்வளம் செழிப்ப, பெருகு தன்புணல் கால்களாய் பிரியும் அப்படிங்கிறார். உதாரணம் இது காஞ்சிபுராண பாட்டு. நான் சொல்லுது எங்கே தேடாதீங்க எல்லாரும். காஞ்சிபுராணத்தில் 65வது பாட்டு. காஞ்சிபுராணத்தில் 65வது பாட்டு தொடர்ச்சி இல்லை. என்ன சொல்ல வருகிறார் பாருங்க. ஒரு நதி வருதுங்க. அந்த நதி மலையிலேருந்து புறப்பட்டு ஒரே நதியாக வருது. திருநாட்டு சிறப்பில் வருது. நவந்தரு பேதம் அதுக்கு உதாரணம் நதியிலேருந்து காமிக்கிறார். ஒரே கடவுள் தான் சிவபெருமான். அவரே என்ன பண்ணுறாரு? எல்லா தத்துவங்களும் இருக்கார். நாம அதில் நவந்தரு பேதம் கொள்ளுகின்றோம், அது வேறு. ஆனால் எல்லாத்துலேயும் சாமி தான் இருக்கார். பல வடிவங்கள் எடுக்கிறார். ஆனால் உள்ள இருக்கிறது என்னதானா? சிவபெருமான் ஒருத்தர் மட்டும் தான். அதுபோல் ஒரே நதி தான். முதல்ல என்ன வருது? நதியாக வருது. அப்புறம் சின்ன வாய்க்கால்களாக பிரியுது. வாய்க்கால்கள் கன்னியாக பிரியுது. கன்னி போய் வயலில் இறங்குது. அப்போது எல்லாத்துலேயும் என்னதான் இருக்கு? பாலி ஆறு அதோட தண்ணி தான் போகுது. ஆனால் ஆறு என்ன மாறிச்சுங்க? வாய்க்காலாக மாறினுச்சு. வாய்க்கால் காலாக மாறினுச்சு. கால் கன்னியாக மாறினுச்சு. தண்ணி அங்கே போயிடுச்சு. இப்போ அங்கே இருக்கிற தண்ணி இங்கே இருக்கிற வேறையா? வடிவம் மட்டும் வேறையாகி போயிடுச்சு. ஆமாம், இல்லை புரிஞ்சல. இந்த உதாரணத்தை அங்கே பாட்டை பாருங்க. ஒருவன் ஆகிய சிவபுரான், இது வந்து காஞ்சிபுராணம் பட்டு. ஒருவன் ஆகிய சிவபுரான் உலகு உயிர் அளிப்ப, உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் கருணை செய்வதற்காக கருணை கூர்ந்து நவந்தரு பேதம் காட்டுமா திருநிகர்ப்ப. எப்படி நவந்தரு பேதம்? அவர் எப்படி ஒரே சாமி பல வடிவங்களாக வருகிறார். அதுபோல பாலியே வயல் வளம் செழிப்ப. பாலி யார் என்ன பண்ணுச்சு? வயல் வளம் செழிப்பதற்காக பெருகு தன்பூணல் கால்காலாய் பிரியும். ஒரே நதியே ஒரே சிவபெருமான் எப்படி பல நவந்தரு பேதங்களாக பல தத்துவங்களாக பிரிந்து நிற்கிறாரோ, அதே போல் ஒரே நதி என்னாகுதான்? பல வாய்க்கால்களாக பிரிந்து வயல்களை செழிக்கிறதுன்னு சொல்லி ஒரு வாய்க்காலுடைய பெருமையை சொல்றது எதை கொண்டு பொறுத்தலா இருப்பாரு? நவந்தரு பேதம். இன்னும் இருக்கு. பின்னாடி இதே மாதிரி இன்னொரு உதாரணம் படித்தேன். அது என்ன சொல்லுகிறாருங்க? ஒரு நதியானது எப்படி பெருக்கெடுக்கிறது? பலவிதமான நதிகளோட, அதாவது ட்ரிபியூட்ரின்னு சொல்லுவாங்க. பலவிதமான அருவிகள் சேரும்போது பெருநதி உற்பத்தி ஆகும். ஒரு நதி எங்கே உற்பத்தி ஆகும்? ஒரு மலை பிளவுலேருந்து உற்பத்தியாகி ஓடியாரும். அப்படி பலவித இடங்கள்லேருந்து அருவிகள் ஓடியாந்து அந்த நதியில் கலந்தோன்னா அது பெருநதியாக பெருக்கெடுத்து ஓடும். இப்போ மேலேருந்து வந்து பிரியறதுக்கு இதை காமிச்சார். மேலேயே பிரிஞ்சு ஒரு நதி ஆகுதுல்ல, இதுக்கு என்ன உதாரணம் காமிக்கிறாரு? கீழே இருந்து பார்க்கக்கூடிய உலகத்தை எல்லாத்தையும் கணக்கு பண்ணால் கடைசியில் சாமிகிட்ட தான் முடியும். அதுபோல் எல்லா நதிகளோட கலப்பு ஒரு நதியில் முடியுது மாதிரி இந்த உலகம் சாமிகிட்ட போய் முடியுதுன்னா அது அங்கே ஓமிக்கிறாரு. பொதுவான புராணம் காஞ்சி புராணம் எல்லாரும் படித்து பயன்பெற வேண்டியது. சரி, அப்போ ஒருவனே எல்லாமாகி அல்லவாய் உடனும் ஆவான், ஒன்றாய் உடனாய் வேறாக இருக்கின்றான் இந்த தத்துவங்களோடு என்று சாமி முதல்ல மாயையும் கருவியாக கொண்டு உயிர்களுக்காக வடிவம் எடுக்கின்றான், மாயைக்குள்ளே இருக்கின்றான் என்பதை காட்டுகின்றான். விளக்கம் புரியுதுங்களா? ரைட். அடுத்து தடை வருகிறது. மாயாவாதி தடை எழுப்புறார். ஏன்னா மாயை அவர் தான் கையில் வச்சிருக்கார். மாயாவாதிங்கிறவர் தான் மாயைக்கு ரொம்ப பிரதானம் கொடுக்குறாங்க. ஏன்னா ஏகான்மவாதம் பேசுகிறவங்க கடவுள் தவிர்த்து வேறு ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லக்கூடியவர்கள். அப்போது அவித்தையில் கடவுளே மயங்கிறாருங்கிறாங்க. அவித்தை என்பது எங்கேருந்து உண்டுது? அதுவும் கடவுள்கிட்டேருந்து வந்துட்டு அடுத்தது. இப்போ கடவுள்கிட்டேருந்து அவித்தையும் வரப்போகுது. இப்போ ஒருத்தர் நல்லா படிச்சிருக்கார், நல்லா ஞானமுடையவர்னு சொல்கிறாங்க. ஞானமுடையவர்கிட்டேருந்து தப்பான ஒரு விஷயம் வரலாமோ? உலகத்திலே அது பொருத்தமில்லாத கருத்து. அப்போ கடவுள்கிட்டேருந்து வித்தைக்கு நேரம், வித்தைனா ஞானம்னு அர்த்தம், அவித்தைனா ஞானமின்மைன்னு அர்த்தம். இப்போ கடவுள்கிட்டேருந்து ஞானமின்மை உற்பத்தி ஆக முடியுமோ? உற்பத்தி ஆக முடியாது. வாங்க பாருங்க, உற்பத்தி ஆக முடியாது. அப்போ அவங்க உற்பத்தி ஆகுது என்று சொல்லுகிறாங்க.
புரியுங்களா? அப்போது மாயையை சுவாமி வடிவமாக கொண்டிருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அவங்க தடையை எழுப்புறாங்க. விளக்கம் புரியுதுங்களா? பாட்டை பாருங்க. அரு உரு ஈனாதாகும் விகாரமும் அவிகாரத்தின் வருவதும் இல்லை என்னில் வான் வழி ஆதிபூதம் தருவது தன்னின் மேக சலன சத்தங்களோடும் உருவமின் உரும் ஏறு எல்லாம் உதித்திடும் உணர்ந்து கொள்ளே என்று பாட்டு சொல்ற. அதாவது அவன் மாயையிலேருந்து உலகம் உற்பத்தி ஆகாது அப்படிங்கிறதுக்கு சொல்ற தடை என்ன அப்படின்னா, அருவப்பொருளிலிருந்து உருவம் உற்பத்தி ஆகுதுங்கிறான். இப்போ இந்த காற்றுலேருந்து ஒரு உருவம் பண்ண முடியுமோ? பண்ண முடியல. ஏன்? உருவம் உற்பத்தி ஆகிறதுக்கு தூளமான ஒரு கருவி, ஒரு பொருட்கள் தேவையாக இருக்குது. உருவங்கிறது தூள சம்பந்தமானது, பருப்பொருள் சம்பந்தமானது. காற்றை பிடிச்சி உருவம் பண்ண முடியுமோ? வெளியில் கவர் பண்ணலாம், வேணாம். பொம்மை மாதிரி ஒரு பலூனில் ஒரு பொம்மை மாதிரி பண்ணி அது உள்ள காற்றை விட்டு பிடிச்சா வேணா உருவம் வரும். அது கூட ஒரு பவுண்டரி இருக்கிறதுனால தான் நிற்கிது. அதான் பவுண்டரி. அப்போ அது இல்லாமல் வெறுமனே காற்றை என்ன பண்ண முடியாது? அருவப்பொருள். காற்றுங்கிறது அருவம். அந்த அருவத்தை உருவமாக சமைக்க முடியுமோ? முடியலை. அப்போ அதை வச்சு உதாரணம் சொல்லுகின்றான். மாயையானது அருவப்பொருள், அருவத்திலிருந்து உருவம் உற்பத்தி ஆகாது அப்படின்னு சொல்லுகின்றான். ஏன்னா ஒரு பொருளுடைய இயற்கை என்பது அது மாறாமல் இருப்பது தான். மாறினதுன்னா அதோடைய இயற்கை அது இல்லைன்னு அர்த்தமாகும். இப்போ மாயை என்பது நித்திய பொருள், நிலையானது, மாற்றம் இல்லாததுன்னு சொல்லியாச்சு. அது மாறுதுன்னா ஒரு தடவை மாறினா கூட பரவாயில்ல, இப்படி பலவிதமாக மாறி இருக்குன்னு சொல்லுகின்றாய் அப்படிங்கிற. அந்த பாருங்க, அரு உரு ஈனாதாகும். அரு உரு ஈனாதுன்னு படிக்கணும் அந்த பாட்டை. அரு உரு ஈனாதுன்னு படிச்சிங்கன்னா பொருள் வராது உங்களுக்கு. ஆமாம், அரு உரு ஈனாது ஆகும். விகாரமும் அதிகாரத்தின் வருவதில்லைன்னார். விகாரம்னா மாற்றம், அதிகாரம்னா மாற்றம் இல்லை. ஈஸ்வர அதிகாரவாதம்னு நம்மகிட்ட ஒரு சமயம் இருக்குது. ஆமாம், சிங்கப்பநாயகத்தில் வராங்க சிவாகமவாதிகள் தான். அவங்களும் சிவருமானை ஒத்துக்கிறாங்க, ஆகமத்தை ஒத்துக்கிறாங்க. ஆனால் இறைவன் ஒன்றும் உயிர்களுக்காக பிரயத்தனப்பட வேண்டியது இல்லைங்கிறது அவங்களுடைய கருத்து. அதாவது பூழி வெம்மை நீழல் உரியவன் போலன்னார். நல்ல வெயில் நேரத்தில் ஒரே வேர்வையாக இருக்குது, நிழல் வேர்ந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. இப்போ நிழல் தேடி நாம் போகணுமா? நிழல் வருமா? நம்மளும் சரி, நம்மளாம் நிழலை தேடி போக வேண்டியது. அதுபோல் கருணை வேண்டிய உயிர் வேணால் இறைவனை திருவடி சேர்ந்து அடைய வேண்டுமே தவிர்த்து இறைவன் எந்த முயற்சியும் பண்ண மாட்டார் நமக்காகங்கிறது அவங்களுடைய கருத்து. தாகம் உடைய வேணால் தண்ணி தேடி போகலாம், தண்ணி அவனை தேடி வருமா? வராது. அதுபோல் கடவுள் எந்த விகாரமும் பட மாட்டார். அதனால் அபிகாரம், மாற்றம் இல்லாதவர். கடவுள் எந்த மாற்றமும் உயிர்களுக்காக செய்ய மாட்டார். இதுக்கு பேர் மர்க்கட நியாயம்னு பேர். மர்க்கட நியாயம்னா என்ன அர்த்தம்? குரங்கு என்ன பண்ணும்? குரங்கு குட்டி குரங்கு பிடிச்சிக்கும். அவங்க அம்மா பாட்டுக்கு சதுக்கு பாய்ஞ்சிட்டு இருக்கோம், குரங்கு குட்டி தான் பிடிச்சிக்கணும். அது மர்க்கட நியாயம். அதான் ஈஸ்வர அதிகாரவாதத்தில் வருது. மர்ச்சல நியாயம்னா பக்தி இயக்கம். உயிர்கள் என்ன வேணாலும் பண்ணும், ஆனால் கடவுளை என்ன பண்ணுவார்? அதை கருணை செய்து கொண்டே இருப்பாருங்கிறது மர்ச்சல நியாயம். பூனை என்ன பண்ணுது? தன் குட்டியை கம்பிச்சிட்டு போய் பத்திரமா ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கிறது. குட்டியை ஏதாவது பிரயத்தனப்படுதா? ஒன்றும் இல்லை. ஸோ அது ஈஸ்வர அதிகாரவாதம்னு பேர். இந்த இடத்துல விகாரம் அதிகாரம்ங்கிறது, விகாரம்னா மாற்றம். மாயானது அதிகாரம் இல்லாதது, மாற்றம் இல்லாத ஒன்று, நித்திய பொருள். அது போய் இப்படி மாற்றம் அடையுதுன்னு சொல்லுகின்றாயே, அது மாறாது. அரு உரு ஈனாது வருவதும் இல்லை என்னில் வான் வழி ஆதி பூதம் தருவது தன்னில். இப்போ வான் முதலான பூதங்கள் எப்படி உற்பத்தியானது அப்படிங்கிறது கேட்டு ஒரு சொன்னார். அருவத்திலேருந்து உருவம் உற்பத்தி ஆகாதுன்னு எப்படி சொல்லுகின்றாய் சொல்லி ஒரு உதாரணம், ஒருபடை ஓமையாக ஒரு ஓமை காட்டுகின்றார். அந்த இடத்துல அருவப்பொருளாக ஆகாயத்தில் மின்னல் இடி மேகமெல்லாம் தோன்றுவது இல்லையா? ஆகாசத்தில் அதை யார் தாக்கி நிறுத்தி வச்சிருக்கா? மின்னலை யார் நிறுத்துறா? ஆகாசங்கிறது அருவப்பொருள். அருவப்பொருளில் திடீர்னு தானே இந்த மேகம் உற்பத்தி ஆகுது, மழை உற்பத்தி ஆகுது, தானே போய்து நிற்கிது, இடி உற்பத்தி ஆகுது, சத்தங்கள் உற்பத்தி ஆகுது. ரொம்ப ஆச்சரியமாக அப்பர் சாமி பாடினாங்க. நிறுத்தரலை நீர்த்தடை மேல் நிறைவித்தானை நிலமருவி நீரோட கண்டான் தன்னை. சடையில் சாமி நீரை வச்சாரு, அதுவே என்ன பண்ணாரா? கரையில் ஓட வச்சார். பார்த்திரளை பகின்றாடவல்லான் தன்னை பகைத்தெழுந்தவன் கூற்றை பாய்ந்தான் தன்னை. கார்த்திரளாய் மேகத்தின் உள்ளே நின்று, மேகத்துக்குள்ள இருக்கிறது யாருன்னார்? சாமின்னார். கடுங்குரலா இடிப்பானை, இடிசத்தம் சாமிங்கிறார். அதுபோல இங்கே சொல்லுகின்றார், மேக சலன சத்தங்கள். அருவமாகி ஆகாசத்திலிருந்து மேக உற்பத்தி ஆகுது, அதில் சலனங்கள் சப்தங்கள் இருக்குது. கிடுமுட்டு கிட்டுமுட்டு கிட்டுமுட்டுன்னு கிடுதாங்குதுன்னு சொல்லுவாங்க தமிழில். கிடுதாங்குதல்
அப்படிங்கிறது இடி இடிக்கிற சத்தம் தான். அந்த சொல்லுங்கம்மா, கெடுதாங்கிறது ஒன்று. எங்கள் ஊர் பக்கத்தில் மக்களே ஒரு அதிகமான சத்தம் கேட்குதுன்னா அப்படி கெடுதாங்குது அப்படிம்பாங்க. கெடுதாங்கலாம் நீங்கள் கூகுள் பண்ணாலே வரும். அது மாதிரி இடி சத்தம், உலகத்தை அதிரச் செய்யக்கூடிய நடுக்கம் தரக்கூடிய சத்தம்னு அர்த்தம். ஹைட்டாக டவர் வச்சா இப்போ அதோட பெரிய பெரிய டவரில் வந்துட்டு, அதனால் அது பெரிய கூடை போட்டு பெரிய கூடை சின்னதாக்கிட்டாங்க, சின்னதாக்கிட்டாங்க பெரிய கட்டிடம். யார் சீக்கிரமாக ரிசீவராக இருக்காங்களோ அவரை பிடிச்சிப்பார் அவர். அதனால தான் தலைச்சம்புள்ள இடி ஒழிச்சு விடுறது. அதனால தான் தலைச்சம்புள்ள ஹைட்டாக இருக்கும் இருக்கிற பிள்ளைய விட. ஸோ எது ஹைட்டாக இருக்கோ அதில் தான் இடி விழும். வந்து அதான் ஹைட் தான். அது காரணம் அவர் கண்டக்டர் தேடிக்கிட்டே வருவார் மேலேருந்து. இஎம்எஃப் தான் அது, ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் ஆகிற இஎம்எஃப். அவர் மேலேருந்து கண்டக்டர் ஏதாவது கண்டக்டர் கிடைக்குதா இடத்துக்குள்ளே போகிறதுன்னு பார்த்துக்கிட்டே வரும். ஃபஸ்ட்டில் யார் கிடைக்கிறாங்களோ அவரை கண்டக்டர். அதுதான். அதனால் நம்ம சொல்கிறோம் அந்த பிரின்சிபல் அதுக்கு தான். ஆனால் இடியில் அந்த அளவுக்குலாம் வந்துச்சுன்னாக்கா உடஞ்சி போடும். கோபுரம் அதில் இருக்கிற சிம்பிளாக தாங்காது. அதோட கொண்டு வந்து நீங்கள் இடத்துல கனெக்ட் பண்ணணும். அதை நம்ம அப்படி ஒன்றும் கனெக்ட் பண்ணல. நம்ம மேலே வச்சுக்கிற விமானத்து மேலே இருக்கிற கோபுரம் வந்து செப்பு வைக்கிறதா, அது வந்து நீங்கள் இடத்தோட கனெக்ட் பண்ணால் தான் அது இடிதாங்கியாக கனெக்ட் ஆகும். இல்லைனாக்கா அது அப்படியே அந்த விமானத்து மேலே இறங்கிடும், விமானம் உடஞ்சி போடும். வந்து சொல்கிறோம் நம்ம அந்த பிரின்சிபல். ஏன் சரி ஆக வந்து உள்ளுக்குள்ளே வரகு வைக்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க பஞ்ச காலத்தில் எடுத்து பயன்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர்கள் எல்லாம் அதுக்குள்ளே உயிர்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குங்கிறதுக்கான ஒரு தத்துவார்த்தம் தான். மக்கள் எல்லாத்துலேயும் அறிவியல் இருந்தால் தான் ஒத்துப்பான். அதனால இவன் ஒரு அறிவியல் விளக்கம் கொடுப்பான் ஆன்மீகத்துக்கு. வழிபாடு சதாசிவ வழிபாடு மட்டும். அதனால் அப்போ அரு உரு ஈனாதாகும் விகாரமும் அவிகாரத்தில் வருவதும் இல்லை எனில் வான்வழியாதி பூதம். வான் என்பது ஆகாசத்தை குறிக்குது. வழியாதி பூதங்கிறது வான் வழி. வழிங்கிறது காற்றை குறிக்குது. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகினார். பூதம் தருவது தன்னின் மேக சலன சத்தங்களோடும் உருவ மின் உரு ஏறும். உரும் அப்படிங்கிற சவுண்டுக்கு இடின்னு அர்த்தம். உருவம் மின் அப்படிங்கிறது உருவத்தையும் உற்பத்தி பண்ணுது பாருங்க. மின்னல் என்னது? ஃப்ளாஷிங். ஒரு லைட் கண்ணால் பார்க்க முடியுது. உரும்ங்கிறது சப்தத்தை குறிக்குது. உரும் பெரிய புராணத்தில் உரும் இடித்து வீழ உத்தமாங்கம் உருண்டு வீழன்னு வரும். ஞானசம்பந்த பெருமான் காரைக்கால் பக்கத்தில் போதிபங்கைங்கிற கிராமத்துக்கு வந்துட்டு இருக்கார். ஞானசம்பந்த பெருமானுடைய சின்னங்கள்லாம் ஊதுறாங்க அடியார்கள்லாம். அரசமய கோளரி வந்தான், பாலரா வாயன் வந்தான் ஊதிட்டு வரான். உடனே புத்தன் வந்து சின்னத்தை பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்தான். ஊதக்கூடாது, எங்களை வென்று தான் ஊதணும்னு. உடனே வந்து அடியாருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. வாதம் பண்ணுனா வாதம் வச்சுக்குவோம், சண்டை வச்சுப்போம், மேட்ச் வச்சுப்போம். அதை விட்டுட்டு நீ ஏன் எங்களுடைய சின்னத்தை, எங்கள் நாயனாருடைய சின்னத்தை ஏன் இப்படி பலவந்தப்படுத்தி இழுத்தாய்? கோவப்பட்டு பித்தக நீலனி வாரதம் வெந்துயர்த்திற்கும் அத்திரமாவன அஞ்செழுத்துமேனு சொன்னார். ஞானசம்பந்தர் பாடின பதிகம் தான். துஞ்சல் இதாக பதிகத்திலே பாட்டு. பித்தக நீரணி வாரதம் வெந்துயர் தீர்க்கும்னார். அடியார்களுடைய துயர்த்திருக்கக்கூடிய அஸ்திர மந்திரம், அஸ்திராய பட் அப்படிங்கிற பாருங்க. அந்த அஸ்திர மந்திரமாக இன்னொரு பாசுபத அஸ்திரம்னு ஒன்று உண்டு சாமிக்கு. அஸ்திரம்ங்கிறது சூலாயுதம். அதில் ரொம்ப டாமினண்ட்டான பிரம்மோஸ் மாதிரின்னு வச்சுங்களேன். அதை விட கோடி கோடி மடங்கு சாமியுடைய ஆயுதங்கன்னு எவ்வளோ இருக்குது. சும்மா சாதாரண ஒன்றுமே இல்லை. இது நம்ம இந்திய கவர்மெண்ட்டில் பினாக்கம்னு ஒரு அஸ்திரம் இருக்குது, தெரியுமா? பினாக்கா அப்படின்னு ஒரு அஸ்திரம் தயாரித்து வச்சுருக்கிறாங்க. இந்த பினாக்கம் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய வில்லு. சிவபெருமானுடைய வில்லுக்கு பேர் பினாக்கம்னு பேர். ரெடி ஆகுது. உலகத்தில் இருக்கீங்களா என்ன? சரி, வந்த அப்படி அந்த உருமிடித்து வீழ உத்தமாங்க உருண்டு வீழன்னார் சேக்கரார் சாமி. உருங்கிற இடத்துல இடின்னு அர்த்தம். இதில் கூட வருமே, வெயிறு தொழிப்பங்கள்ல கூட வரும் உரும்னு வரும். வெயிறு தொழிப்பங்கள்ல இடி பின்னல சொல்லும் போது உரும்னு சொல்லியிருப்பாங்க. உருமேறி எல்லாம் உதித்திடும் உணர்ந்து கொள்ள. இது எல்லாமே அருவப்பொருளாகிய ஆகாசத்துலேருந்து உருவமாகிய இடிமின்னெல்லாம் உற்பத்தி ஆகலை. அது போல் மாயிலிருந்து உலகம் உற்பத்தி ஆகும் அப்படின்னு சாமி சொன்னாங்க. அடுத்தது எப்படி? இப்போ அடுத்த கேள்வி கேட்குறான். சரி, உன் கடவுள் உற்பத்தி பண்ணார்னு சொல்லும்போது நீ குயவனை போல உற்பத்தி பண்ணாருன்னு உதாரணம் காமிச்சல்ல. குயவர் வந்து தரையில் உட்காந்துட்டு தானே பானை வணைகிறாரு. அது போல் உன் கடவுள் எங்கே உட்காந்துட்டு பானையை வணைஞ்சான் கேட்கணும்.
ஐ மீன் உலகத்தை செஞ்சான்னு கேள்வி. ஸோ இதுதான் ஓமை பிடிக்கிறதுல தப்பு வருது பாருங்க. ஓமையை புரிஞ்சுக்கிறது எல்லா ஓமையில் ஒரு குடை ஓமைன்னு ஒன்று உண்டு. அதாவது ஓமை சொல்கிறோன்னா அதில் என்ன நமக்கு எது தேவையோ அதுதான் ஓமை ஆகும். எல்லாத்தையும் ஓமையாக கொண்டுட முடியாது. இல்லை முடிஞ்சதுனால சூரியனை சாமிக்கு ஓமையாக காட்டுறோம். சூரியன் ஒளிப்பொருள் இருளை நீக்குவான். சூரியன் வெம்மை, ஆனால் சாமி வெம்மையா? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீடு தென்றலும் வீங்கில வேணிலும்னு காட்டுறாங்க சாமியை. அப்போ வெம்மையாகி சூரியனை போய் சாமிக்கு சொல்ல முடியுமோ? அப்போது ஏதோ ஒரு பகுதி தான் ஓமையாக நிற்க முடியும். அப்படியே முழுமையாக ஓமையாக வந்துடாது. அப்படி வந்ததுன்னா முற்று ஓமைன்னு பேர். அது ரொம்ப சில இடங்கள்ல அது மாதிரி வரும். முற்று ஓமை சில பொருளை காமிக்கும் பொழுது முற்றுமே ஓமையாக இருக்கும். அது மேக்ஸிமம் இந்த மாதிரி தத்துவார்த்தங்களில் முற்று ஓமை மேக்ஸிமம் வராது. இலக்கியங்கள்ல வரும். கொண்டு வந்துட்டா மூலப்பொருள் ஆயிடும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால இலக்கியங்களில் காமிக்க முடியும் முற்று ஓமை. உதாரணத்துக்கு பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பயிர், அவ்வளோதான். இந்த திருக்குறளில் வேற என்ன இருக்கு? என்ன சொல்றாங்க திருக்குறளில்? ஒரு வண்டியில் அதிகமான லோடு ஏற்றுனீங்கன்னா அது மயிலரகா இருந்தாலும் என்ன ஆகிடும்? அச்சு உடையும். அவ்வளோதான், திருக்குறள் பிடிச்சி போச்சு. இதில் நமக்கு என்ன அட்வைஸு? அதிகமாக வேலை செஞ்சாலும் என்ன ஆகும்? நமக்கு உடம்பு முடியாமல் போயிடும். இல்லை நம்ம லோடு ஹெவியாக இருந்ததுன்னா ஓவர் லோடு தாங்காது. இதுதான் விஷயம். இதில் சொல்லப்பட்டது முற்றுமே ஓமை தான். கருத்து ஏதாவது சொல்லியிருக்காரா எடுத்து? அது போல இதுன்னு சொன்னாரா? இல்லை. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தம் உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னு அங்கே காமிச்சார். வெள்ளத்து அணைய மலர் நீட்டம்னா வெள்ளம் எவ்வளோ வசக்கம் இருக்கோ, வெள்ளம்னா தண்ணீர், அவ்வளோ வசக்க பூ இருக்கிறது மாதிரி மனிதர்களுடைய மாதிரினாலே ஓம உருவு போலும் ஓமம் வந்துருச்சு. அது போல இதுன்னு அர்த்தம். அது போல மனிதர்களுடைய உள்ள எவ்வளோ வசக்கம் இருக்கும் அது போல உயர்வு இருக்குன்னு காமிச்சார். அங்கே ஓமையை காமிச்சு பயனை காமிச்சார். இங்கே ஒன்றுமே இல்லை, பார்த்தீங்களா இல்லையா? பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் காலமிகுத்து பையன்னு விட்டார். அவ்வளோதான். ஸோ நாம் புரிஞ்சு கொண்டது இப்படி முழு முற்றுவும் மையம். அதுபோல் இங்கே எல்லாமே ஒரு குடை உண்மையாக தான் இருக்கும். தத்துவங்களில் காமிக்கும் போதெல்லாம் ஒரு குடை உண்மை தான். முற்று உண்மையை எடுத்துட்டோன்னா பிரச்சனை அதிகமாகிடும் ரொம்ப. சரிதானே? அப்போது ஆரியன் குலாலனாய் நின்று அகிலமெல்லாம் ஆக்குவிப்பன்னு காமிக்கும் பொழுது குயவர் போல இறைவன்னார். குயவர் என்பது பானை செய்வதற்குரிய கர்த்தா தான். குயவர் எப்படி உட்கார்ந்துக்கிட்டு பானை செஞ்சாரோ அதே போல சாமி செய்வார் அர்த்தம் பண்ணிக்கொள்ளக்கூடாது. விளக்கு புரிஞ்சல? ஆமாம், சங்கல்ப மாத்திரத்தில் செய்வார். அது இங்கே கர்த்தா, குயவன் பானைக்கு கர்த்தா, அதுபோல் உலகத்துக்கு கர்த்தா சாமி. அதுதான் இங்கே விஷயமே தவிர்த்து அதே மாதிரி தண்ணீரில் மண்ணை போட்டு குழையிறோம், கலவை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சா தான் அது ப்ராடக்ட் உற்பத்தி ஆகிறதுக்கு பொருளாகும். அதேமாதிரி சாமி திருவூரில் போட்டுக்கிட்டு கையில் திருவூரிலையும் வாயை போட்டுக்கிட்டு பேசுவார் போட்டிருக்கு. அப்படி அர்த்தம் பண்ணி கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக தான் அடுத்த பாட்டை வைக்கிறார். அவன் தடையை ஹெல்ப் பண்ணாலும் இல்லையோ அதுமாரி தடை ஒன்று உற்பத்தி பண்ணி கேள்வி கேட்க வைக்கிறார் அவன் மூலமாக. மண்ணினில் கடாதி எல்லாம் வருவது குலாடனாலே எண்ணிய உருவம் எல்லாம் எற்றுவன் ஈசந்தானும் கண்ணு காரியங்கள் எல்லாம் காரணம் அதனில் காண்பன் பண்ணுவது எங்கே நின்று இங்கு என்றிடில் பகர கேள்வி அப்படின்னார். பாட்டை பாருங்க. மண்ணினில் கடாதினார். கடாதினா கட முதலான பொருட்கள் நடத்தான். நம்ம ரெண்டாவது என்ன சொட்டு அதான். இப்போ நீங்கள் கடல் உண்மை இப்போ ஆக்சுவலாக இது 3வது அதிகரணம் வரணும் சிங்கானபுரத்துப்படி. சிங்கானபுரத்தில் கடைசியில் 3வது அதிகரணம் ஒடுங்கி வளர்த்து அந்த மாதிரி என்பனார் புலவர். அந்த மாதிரியில் தான் சாமியை பற்றி வரும். அது 3வது அதிகரணம். புரியுதுங்களா சொல்கிறது? அந்த தோற்றியே திதியே ஒடுங்கி மலத்து உள்ளதாம் வரைக்கும் ஊழி பற்றி தான் இருக்கும். ஊழியில் எப்படி பொருட்கள் இருக்குது, மாயை எப்படி முதல், அது மட்டும் தான் அங்கே இருக்கும். கடவுளை பற்றின விஷயங்கள்லாம் 3வது அதிகரணம் தான் வரும். அந்த மாதிரியில் வரும். இங்கே 2வது அதிகரணத்திலே கொடுத்துருக்காரு பாருங்க. அப்போ இங்கே தலைப்பு இப்படி கொடுத்துருக்காங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியது. அதனால் அது அதிகரணங்கிற கணக்கில் சித்தியார்களை வச்சு பார்க்காம நம்ம பாட்டு பாட்டை பார்த்துட்டே போக வேண்டியது தான் என்ன இருக்குங்கிறது. அதனால் மண்ணினில் கடாதி எல்லாம் வருவது. கடாதினா கட முதலான பொருள்கள்னு அர்த்தம். மண்ணிலேருந்து என்னென்ன உற்பத்தி பண்ணலாம்? மண்ணிலேருந்து வீடு கட்டலாம், செங்கல் உற்பத்தி பண்ணலாம், மண்ணை மண்ணாகவே பயன்படுத்தலாம், மண்ணிலேருந்து பானை உற்பத்தி பண்ணலாம், தனியாக பொருட்கள் மண்ணில் செய்ய முடியுது. அப்போ கடாதின்னார். கடம்ங்கிறது குடத்தை குறிக்குது, பாத்திரத்தை குறிக்குது. கடாதி எல்லாம் வருவது குலாலனாலே. குலால என்பது குயவரை குறிக்குது. எண்ணிய உருவம் எல்லாம் இயற்றுவன் ஈசன் தானும். இறைவனோ எண்ணிய உருவம் மனதுக்குள்ள நினைக்கிறது. அவன் சங்கல்ப மாத்திரத்தில் எதையும் நினைச்சதை செய்யக்கூடிய வல்லமையுடையவர் சுவாமின்னார். இப்பயே இந்த ஓமையை கட்டாயிட்டு பாருங்க. அப்போ குலாலன்கிறவன் செய்யறதுக்கு, ஆனால் குலாலனால செஞ்சு நினைச்சதெல்லாம் செய்ய முடியுமோ? அப்போ மண்ணிலேருந்து அவன் துணியை உற்பத்தி பண்ண முடியுமோ?
முடியாது. மண்ணிலேருந்து என்ன தான் உற்பத்தி பண்ணலாம்? அவன் பானை முதலாளர் பொருட்கள் மண்ணிலேருந்து துணியை உற்பத்தி பண்ணுறதுக்கு வல்லமை இருக்கா? கிளார் எனக்கு. அப்போ இங்கேவே இந்த ஓமை கட்டாயிடுது. அவன் கர்த்தா, காரியத்திலிருந்து காரணத்திலிருந்து காரியம் உற்பத்தி ஆகிறதுக்கு ஒரு கர்த்தா வேணும் என்கிற அளவில் தான் குயவன் உதாரணம். விளக்கம் புரியுதுங்களா? அதே போல் மாயாகிய பொருளிலிருந்து மாயா காரியமாக உலகம் உற்பத்தி ஆகிறது கர்த்தா வேணுங்கிற அளவுக்கு சாமி இதை பொறுத்திக்கணுமே தவிர்த்து அப்படியே குயவனை போல சாமி இருக்கார் அப்படிங்கிறது இங்கே பொருத்தமில்லை. அப்போது கண்ணு காரியங்கள்னா, கண்ணு காரியம்னு ஏன் சொன்னார்னா, கண்ணுனா கண்ணால் பார்க்கக்கூடியதாகிய உலகம், தூள உலகமாக தெரியக்கூடிய உலகம் நடத்தும். எல்லாம் காரணம் அதனில் காண்பன், எல்லாவற்றையும் உலகத்தை எல்லாவற்றையுமே மாயாகிய காரணத்தில் காண்பன். அப்போது குயவன் பண்ணுகின்றான், எங்கே உட்காந்து பண்ணான்? வீட்டில் உட்காந்து பண்ணியிருப்பான், முத்தத்தில் வாசலில் கொள்ளையில் எங்கே உட்காந்து பண்ணியிருப்பான். அதுபோல் இவன் எங்கே உட்காந்து பண்ணுறான்? கடவுள் சிவருமான்னு கேட்குறான். பண்ணுவது எங்கே நின்று இங்கு என்றிடில் அப்படி நீ கேட்டீங்கன்னா பகரக்கேள், நீ சொல்கிறத கேள் என்று சொல்லி வர பாட்டில் பதில் சொல்ல போகிறார் சாமி. நீ நினைக்கிறது மாதிரி கிடையாது. இப்போ நம்ம சொன்ன விளக்கம் தான். நீ நினைக்கிறது மாதிரி எல்லாவற்றையும் அப்படியே பொருத்தி கொள்ள முடியாது என்று சொல்லி, சீலமோ உலகம் போல தெரிப்பரிது, அதனால் நிற்கும் கோலமும் அறிவாரில்லை ஆயினும் கூற கேள்வி, யாழம் கேழினையும் தந்து நிறுத்தி பின் நாசம் பண்ணும் காலமே போல கொள்ளி நிலை செயல் கடவுள் கண்ணே என்று சொன்னார். உதாரணத்துக்கு கீழே காலம் என்று ஒரு தத்துவத்தை பார்த்தோம். அது இல்லாமல் காலம் என்பது தோற்றம் சிதம் சங்காரம் 3 நடக்கும் பொழுது உலகத்துக்கு தோற்றம் சிதம் சங்காரம் உண்டு. அது எதுலேருந்து பெற்றோம்? உடம்புலேருந்து பெற்றோம். ஏன்னா அந்த உடம்புக்கு தோன்றி இருந்து அழிவதை பார்க்க முடியாது. அப்போது காயத்தின் தோற்றம் அழிவு கண்டனம் உலகில் காணலன்னு கேட்டான். அப்போ அந்த கிளாஸில் கேட்டான் அவன். அதுக்கு நாம் என்ன சொன்னோம்? இந்த காயத்தின் தோற்றம் அழிவு கூட ஒரு காலத்துக்கு உட்பட்டு தான் இருக்குது. அப்போ சொன்ன 1990 நான் பிறந்தது, இப்போ இருக்கிற அந்த உடம்பே இல்லை, இப்போ வேறு உடம்பு இருக்குன்னு சொன்னேன். ஆனால் திடீர்னு மாற்றினாங்களா? யாராவது திடீர்னு எங்கள் அம்மா கையிலேருந்து பிடிங்கி தூக்கி எழுந்துட்டு வேறு உருவை தூக்கி வச்சுட்டாங்களா? இல்லை, இருக்கிறதே தான் அப்படி என்னவா இருக்குது, கால ஓட்டத்தில் மாறி இவ்வளோ பெரிய உடம்பு ஆகியிருக்குது. அப்போ காலம் என்பது தோற்றம் செய்த சங்காரத்தில் முக்கியமான முத்தொழிலில் காலம் ஒரு முக்கியமான காரணமாக நிற்கிறார். அதில் அவங்க பார்த்தோம். அப்போ காலமும் துணை காரணம் கான்னு அங்கே படித்தோம். அப்போ அதை கொண்டு வர்றதுங்க சாமி. காலம் ஒரு காரணம் ஒத்துக்கிட்டு இல்லை, அந்த காரணம் நீ பார்த்தியா? அவர் இருந்து செய்கிறது நீ பார்த்தியா? காலத்துடைய பார்ட்டிசிபேஷன் தனியாக நீ பார்த்தியா? குயவருடைய பார்ட்டிசிபேஷன் இருக்குது, ஆனால் குயவரை நீ பார்த்த. காலத்துடைய பார்ட்டிசிபேஷன் ஒத்துக்கிட்ட, ஆனால் காலத்தை நீ பார்த்தியா? காலம் ஒரு இடத்திலிருந்து செஞ்சதா? அது அருவப்பொருளாக எங்கும் நிறைந்திருந்து செய்வது போல இறைவனும் எங்கும் நிறைந்திருந்து செய்வான் என்று காட்டுகிறார். சீலம்னா தன்மை, ஒழுக்கம்னு இருக்கும். சாமியோட தன்மை என்பது என்ன தன்மை என்று அறியவன்னா எம்மான்னு காமிச்சார். இப்படித்தான் என்று சாமி என்ன பண்ண முடியாது, காண்பிக்க முடியாது. ஆமாம் ஆமாம் ஆமாம், சாமியோட தன்மை சீலம் என்பது இந்த இடத்துல தன்மையை குறிக்கும். அவரோட தன்மையை நம்மளால புரிந்து காட்ட முடியாது. அன்றும் திருவுருவம் காணாதே ஆட்பட்டேன், இன்றும் திருவுருவம் காண்கிறேன், என்றும் தான் நம்பிரான உருவம் என்பார்கட்கு என்னுரைக்கேன் என்ன அம்மையாரே சொன்னாங்க. இறைவனுடைய தன்மை என்னன்னு கேட்கும்போது, பூவன கிழவனாரை புலியுரி அதலனாரை ஏவன சிலையினாரை அவரை எழுதவல்லார் என்று அப்பசாமி கேட்டாங்க. இப்படித்தான் அவருங்கிறத யாராலும் என்ன தன்மையன் என்று அறிய உண்ணாயம்மானை என்று காமிச்சார். அப்போ சீலம் உலகம் போல தெரிப்பது. உலகமானது உருவமாக இருக்கு, உருவத்தை எப்படி உலகத்தில் பார்க்க முடியாது, அது மாதிரி இறைவனை பார்த்த முடியாது. பொதுவாகவே இறைவன் தரிப்பு அரிதுன்னர். இந்த அரிதுங்கிறதுக்கு தனி விளக்கம் இருக்கு. அரிது என்பது ஒரு பொருள் தேடி போறீங்க, தேடி போகும்போது அந்த பொருள் இருக்குங்க, ஆனால் 2 நாள் ஆகும் வர்றதுக்கு, அப்படின்னா இல்லைன்னு அர்த்தமா? கிடைக்கிறது கஷ்டம்னு அர்த்தம் இல்லையா? அப்போது கிடைக்கிறது கஷ்டங்கிறது இல்லாதுன்னு ஆகிடாது. இருக்கிற பொருள் தான் என்ன ஆகும், கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அரிய காட்சியர் என்று சொன்னார் ஞானசம்பந்த பெருமானார். அரிய காட்சியராய் தமதங்கை சேர் எரியரு எருகந்து எருவர் ஆகினும் பெரியரு அப்படின்னார். இப்போ இதுக்கு விளக்கம் சொல்ல வந்த சேக்கரார் சாமி சொல்கிறாங்க, ஏன் அரிய காட்சியர்னு அவர் பாடினார் தெரியுமான்னார். ஞானசம்பந்தர் ஏன் சாமியை அரிய காட்சியர்னு பாடினார்? சாமியை யாருமே பார்த்ததே இல்லை, இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை. சாமின்னு நான் சொல்கிறது இறைவனுடைய உண்மை சுரூபத்தை சொல்லிட்டு இருக்கேன். சாமியை பார்க்க முடியாது, உட்காந்துருக்க எல்லாருமே சாமி தான். நீங்கள் எனக்கு சாமியை பார்த்தது இல்லையானா அந்த சாமியை பார்க்காம இல்லை, வேடம் கைதொழ வீடு எளிதாமே. ஸோ அந்த கருத்து இங்கே கிடையாது. இங்கே சொல்வது இறைவனுடைய பிரத்யட்சமான கோலம், அதை பார்ப்பதில் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது.
ஏன் அவர் காண்டல் அளவைக்கு உட்பட மாட்டார். உட்பட்டாலும் இந்த கருவி என்னவா இருக்கணும்? அருள் கருவியா இருந்தா தான் பார்க்க முடியும். ஆமா, அது ஒருவேளை காமிச்சாலும் கூட அதுதான் அவருன்னு நம்ம முடிவு முடியாது. சரிதான். அப்போ கண்டு இவரை கண்டு இப்படிதான் சொல்ல முடியாது. சரி, ஒருவேளை யாராலையுமே பார்க்க முடியாதா இருக்காரு இல்பொருள். உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம், நான் ஒரு லேப்டாப் எடுத்துட்டு வந்தேன், டேபிளில் வச்சுருந்தேன், இன்னைக்கு கிளாஸில் காணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இன்னைக்கு சாயந்தரம் கிளாஸ் முடிச்சோன்னே இங்கெல்லாம் போனது பிறகு இந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுவீங்க? அவர் எப்படி வந்தார்? பேக்கில் வந்தோடனே இறக்கி வச்சார், நோட் புக்கெலாம் வச்சார், பேசிட்டு இருந்தார், ஃபோன் வச்சுருந்தாரு, லேப்டாப் எடுத்து வச்சா மாதிரி நான் பார்த்தாலும் ஞாபகமே இல்லையே. நீ பார்த்தியான்னு எல்லாரும் கேட்போம். ஸோ அப்போ யாருமே பார்க்கல. அப்போ யாரும் பொய் சொல்லியிருக்கா? நான் தான் சொல்லியிருப்பேன். சொல்ல என்ன உங்களுக்கு தயக்கம் வைப்போம். லேப்டாப்னு ஒரு பொருளை எடுத்துகிட்டு வராமல் என்ன சொல்லியிருக்கேன்? லேப்டாப் நான் எடுத்துகிட்டு வந்தேன் காணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ யாருமே பார்க்காத பொருள் நிச்சயமாக இல் பொருள். ஏன் யாருமே பார்க்கல? அப்போ நான் எடுத்துருந்தேன்னா கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்க பார்த்துருக்க முடியும். அப்போ உள்ளபடியே எங்கள் லேப்டாப்புங்கிற ஒரு பொருள் இல்லவே இல்லை. விளக்கம் புரியுதுங்களா? அப்போது யாருமே கடவுளை இது வரைக்கும் பார்க்கல. அப்போ கடவுளை யாருமே பார்க்காத பொருள் இருக்கிறது போல சொல்லிக்கிட்டு இருக்கான் பாதி பேர். அவன் அதனால தான் உலகாயுதம் நம்மளை பார்த்து பரிதாபப்பட்டான். ஆச்சாரியர்கள்லாம் பார்த்து திட்டுறான். நம்மளுடைய அருணன் சிவாச்சாரியர், மேகண்ட தேவாரெல்லாம் பார்த்து திட்டுறான். உங்களுக்கு இந்த உயிர்கள்லாம் செஞ்ச பாவம் என்ன? இல்லாத கடவுளை பார்த்து இருக்குன்னு சொல்லி உலகத்தை போகம் இங்கே இருக்க, இந்த போகமாகிய உலகத்தை இங்கே அனுபவிக்காமல் எங்கேயோ போய் உலகத்தில் போய் கடவுளை அனுபவிக்கிறது, இந்த உலகத்தில் கிடைக்க வேண்டிய சுகத்தெல்லாம் அனுபவிக்க விடாமல் உயிர்களை பண்ணுறீங்க நீங்கள் எல்லாம் சொல்லிட்டு. உயிர்களெல்லாம் அவங்களுக்கு பண்ண குற்றம் என்ன? தாகம் தண்ணி வேணும்னு தாகத்துக்கு தவிச்ச ஒருத்தருக்கு தண்ணி இங்கே இல்லை சொர்க்கத்தில் தள்ளி இருக்கு அங்கேயே குடிக்க சொல்கிறது மாதிரி, அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு நீங்கள் விரதெல்லாம் கூட சொல்கிறது மாதிரி இருக்கு அவங்க கருத்து கேட்குறான். இல்லை, இது ரொம்ப ஆச்சாரியா எழுதி வச்சிருக்காரு. இதை பரபக்கத்தில் தான் இருக்குது இந்த கருத்து. அதாவது அவன் உலகாய தான் நம்மளை பார்த்து பரிதாபப்படுற மாதிரி. இந்த உலகம் போகம், சந்தோஷமான உலகம், சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக ஜாலியாக சந்தோஷமாக சம்பாரிச்சு சந்தோஷமாக இருக்கிற இந்த உலகத்தை விட்டு இருந்துட்டு போகிறத விட்டுவிட்டு இந்த உலகத்தை போகத்தெல்லாம் விட்டுருங்க. இந்த போகத்தெல்லாம் விட்டா வாழ உலக போகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, சரி அந்த கடவுளை தான் கடலை பார்க்க முடியாதாலும் அதுவும் பார்க்க முடியல. இப்படி ஒரு கருத்தை சொல்லி படித்தவர்கள் அப்படி நம்மளே நாத்திகம் ஆகிடும் போல் இருக்கு இல்லையா? அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ பார்க்காத ஒரு பொருள் இல்லாத பொருளாக இருக்கலாம். அப்போ கன்றுக்குட்டியினுடைய இது முயற்கொம்பு போல கடவுள் இல்லாத பொருள் அல்ல, கன்றுக்குட்டியினுடைய கொம்பு போல சூக்குவமான பொருள். கன்றுக்குட்டி பிறக்கும் போதே கொம்பு அது உள்ள இருக்கு, ஆனால் உரிய நேரத்தில் தான் அது வெளிப்படும் என்பது போல கடவுள் இருக்கிறார். அவர் உரிய நேரத்தில் தெரிவார். அந்த உரியது என்பது என்ன? தக்க தவம். இதைத்தான் செக்கால தெரி அலா நிலை அலால் தெரியாருங்க. உங்ககிட்ட தெரியறதுக்குரிய தகுதி இருந்ததுன்னா அவர் தெரிவார் அப்படின்னு சொன்னார். நான் வச்சிருக்கிறது சின்ன இந்த மாதிரி ஸ்பெக்ஸ் தான். எதை போட்டு சனிக்கோளில் என்ன நடந்துட்டுன்னு பார்க்க முடியுமா? அறிவிய மாற்றம் இல்லையா? அப்போ அதுக்கேற்ற கருவி எடுத்ததெல்லாம் பார்க்க முடியும். இந்த கரடை வச்சுட்டு கையில் எவ்வளோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். அப்போ இது இல்லைன்னு அர்த்தமா என்ன இருக்கு? அப்போ அதற்குரிய கருவி வேண்டுமா இருக்கு. அப்போ தெரியலால் நிறையலால் தெரியார். அதனால தான் அறிதுன்னார். சிலமும் உலகம் போல தெரிப்பறிது, அதனால் நிற்கும் கோலமும் அறிவார். அப்போ உலகத்தை பார்க்கறது போல இறைவன் என்ன பண்ணிட முடியாது? பார்த்துட முடியாது. இல்லை, அறிவார் இல்லைன்ட்டார். இப்படிதான் சொல்றதுக்கு யாருமே கிடையாதுன்ட்டார். ஆயினும் கூறக்கல், அதுதான் ஆயினும் பெரியர். அப்படியே அந்த சித்தியார் அந்த தேவார பாட்டு வந்து பொருந்தது பாருங்க இந்த கருத்துல. ஆயினும்ங்கிற வார்த்தை முதல்ல அரிய காட்சியர்னார், அதுக்கு முன்னாடி இருந்தார் ஆயினும் பெரியர்னார். அதே போல இங்கேயும் அரிது ஆனா அதனால் நிற்கும் கோலமும் அறிவாரில். நாளை பிள்ளை எங்கேயாவது ஒரு சொற்பொழிவு பண்றீங்க கட்டுரை எழுதுனீங்கன்னா அந்த பாட்டு பேசும்போது நீங்க இந்த பாட்டையும் கொண்டு போய் அதில் பொருத்தி கட்டுரை எழுதுனீங்கன்னா தான் ரொம்ப அற்புதமான ஒரு தாந்தியார் பருப்பு இருக்கு. ரொம்ப படிச்சிருக்காரு நிறையா அவர் நினைப்பாங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு பாட்டு தான். அவ்வளோ எழுதி வச்சிருக்கிற வேலையை பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிடும். இவர்கிட்ட நம்ம போகக்கூடாது முடிவு பண்ணிடுவாங்க எல்லாரும். ஆனால் நம்மகிட்ட எழுதுகிற விசேஷம் இந்த ஒரு பாட்டி நம்ம படிக்க மாட்டோம், இதை பொறுத்து எங்கே எழுதவும் மாட்டோம். இதுதான் நம்மளோட விசேஷம். எவ்வளோ குரு கொடுத்தாலும் நம்ம பயன்படுத்திக்க போகிறது இல்லை. சரி, அதனால் கூறக்கல்லி ஞானம் ஏழினையும் தந்துன்னார் இல்லையா? பொய்யாது பொயிலேழும் தாங்கினான்கான்னார் அப்பர் சாமி.
பொழில்னு சொன்னால் உலகத்தை குறிக்கும். ஞாலம் ஏழினையும் இந்த இடத்துல ஏழுன்னு சொல்கிறதுனால 7 உலகத்தை மட்டும்தான் போட்டிருக்குன்னு அர்த்தம் இல்லை. இது வந்து உலகத்து எல்லாத்தையுமே ஆகி நிற்கிது. 7 உலகங்கிறது இந்த உலகத்து மேலே இருக்கக்கூடிய 7, கீழே இருக்கக்கூடிய 7. இந்த உலகம் சார்ந்தது தான். இது சார்ந்துன்னு எத்தனையோ பூணங்கள் இருக்குது, அது அப்படி எல்லாத்தையும் சேர்த்துன்னு அர்த்தம். ஞாலம் ஏழனையும் தந்து நிறுத்தி, தந்துனா படைத்து, நிறுத்தினா சிதம், பின் நாசம் பண்ணும். நாசம்னா ஒடுக்கம், அழித்தலை குறிக்குது. காலமே போல் சொன்னார் பாருங்க, தொடக்கத்தில் சொன்னேன். காலம் எப்படி தோற்றம் செய்த சங்காரத்துக்கு ஒரு துணைக்காரமாக நிற்கிதோ அதே போல இவரும் காரணம். இப்போ காலம் துணைக்காரணம் சொன்னேன், துணைக்காரணத்தை காமிச்சதுனால இவரும் துணைக்காரணம் தான் போல இருக்கு அப்படின்னு பண்ணிடக்கூடாது. சுவாமிக்கு துணைக்காரணமாக நிற்கிது. ஏன் இப்படி சாமி காலம்னு ஒரு விஷயத்தை வச்சிருக்காருன்னா, இப்போ தோன்றணும், பௌத்தம் சொன்ன மாதிரி க்ஷணபங்கம், தோன்றணும், இருக்கணும், ஒடுங்கணும் அப்படிங்கிறது விஷயம். இப்படி தோன்றி இப்படி இருந்து இப்படி அழிச்சிட்டோன்னு வச்சுக்கப்போ அதனால என்ன பயன் கிடைக்க போகுதுப்போ? அப்போ என்ன பண்ணணும்? தோன்றது சில காலம் இருக்கணும், இருக்கிற சில காலம், அழிவு சில காலம் இருந்தால் தான் உயிர்களுக்கு என்ன தேவையாக இருக்குது. எல்லாமே என்னத்துக்காகத்தான்? அனுபவம். வெரி குட். உயிருக்கு அனுபவம் வேணும். அனுபவம் உடனே கிடைச்சிருமா? படணும். பட்டாத்தான் பட்டறிவுன்னு பேர். அப்போ படுவதற்கு காரணமாக நிற்பது இங்கே என்னது? காலம். வெரி வெரி. அப்போ காலம் துணையாக நிற்கிறது போல காலத்தை செயல்படுத்தி உயிர்களுக்கு உலகத்தை தோற்றம் செய்தல் சங்காரம் செய்கின்றான். அதுபோல காலமே போல கொள் நீ, போல கொள் நீ. காலம் எப்படி தோன்றியும் தோன்றாமலும் இருந்து கொண்டு உலகத்தை தோற்றம் செய்த சங்காரத்துக்கு காரணம் நினைக்க, அதே போல கடவுளும் இருக்கிறார்னார். தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியவங்களுக்குன்னார். செயல் கடவுள் கண்ணே. செயல் எதனால? கடவுளாலேனார். கடவுள் இடத்துலன்னார். கண்கிறது இடத்தை குறிக்கும். அடுத்து இன்னொரு உதாரணம் சொன்னார். சில பொருட்கள் பயனுக்கு இருக்கும், ஆனால் உள்ளிருந்து செயல்பட்டு இருக்கும், ஆனால் அதை பார்க்க இயலாது. காரணம் அதுதான், ஆனால் காரணத்தை பார்க்க இயலாது. இப்போ குலாலன் காரணம், நிமித்த காரணம், அவனை பார்க்க முடிஞ்சது. ஆனால் அந்த காரணம் போல கடவுளை காட்டு, கடவுள் எங்கேருந்து பண்ணாலும் கேட்ட கேள்விக்கு குலானை போல அவன் தெரியணும் அவசியம் இல்லை, தெரியாமல கூட பண்ண முடியும். அது தெரியாமல கூட இருந்து காரணங்கள் இருக்குங்கிறதுக்கான உதாரணத்தை அடுத்த பாட்டில் காமிச்சார். கற்ற நூல் பொருளும் சொல்லும் கருத்தினில் அடங்கி தோன்றும், வெற்றியும் சாக்கிராதி உயிரினில் பிறந்தொடுக்கம் புற்றதும் போல எல்லாம் உலகமும் உதித்தொடுங்க பற்றொடு பற்றதின்றி நிற்றனன் பரனும் அன்றே என்றார். பரன் என்பது கடலை குறிக்கும். கற்ற நூல் பொருளும் சொல்லும் கருத்தினில் அடங்கி தோன்றும். ஒருத்தங்க படித்ததும் கேட்ட நூலும் கேட்ட சொல்லும், கற்ற நூல் பொருள் சொல் முடிச்சு சொன்னார். இப்போ கற்ற நூல், கற்ற பொருள், கற்ற சொல் ஒன்றாகுது. நூல் தானாக படிப்பது, அவளே உட்காந்து படிக்கிறோம். பொருள் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினாலே புரிவது, சொல் ஆச்சாரியன் சொல்லுவது. மூணுமே. இப்போ கற்றல் கேட்டல் உடையார் பெரியார்னார். கற்றலின் கேட்டல் நன்றது சொல்லுகின்றோம். சரி, இப்போ ஒருத்தவங்க கேட்டிருக்காங்களா இல்லையா, ஒருத்தவங்க படிச்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்? அவங்க பேசுறதை வச்சு தெரிஞ்சுக்க முடியாதா? முடியாது. புது அது சொல்லுகிறார். இதுக்கு இந்த விஷயத்தை ஏற்கனவே ஒரு தடவை சித்தியாரிலே பார்த்து தருப்போம். எங்கன்னு சொல்லுங்க அவங்க, யாராவது பெரட்டாமல் கொள்ளாமல் சொல்லுங்க பார்ப்போம். உரை என்ன? உரையில் என்ன? நம்ம பேசுறதை வச்சு நம்ம படிச்சிருக்கோமா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறது. உரைங்கிறது சரி, ரைட். எந்த இடம் கரெக்டாக சொல்லுங்க. லாஸ்ட் கிளாஸ் பிஃபோர் கிளாஸில் ஒன்றேன், அளவை நடத்தும் போது சொன்னேன். இந்த உரையில விட என்ன அது என்ன? இந்த மூவகை அளவை சொல்லும்போது காண்டல்னா என்னன்னு சொல்லி விளக்குனார். அதுமாரி கருதல்ல தன்பொருட்டு பரர் பொருட்டுன்னு இருக்குன்னார். உரையளவையில் உரையளவையில் உரையால் அனுமானம் அப்படின்னும், அப்புறம் இந்த இல்லை நம்மளோட பாட்டை சொல்லி அதுக்கு அடுத்த பாட்டாக இருக்கும். அது
உரையால் அனுமான பிரமாணம் தான் இது. அதாவது நோய்பட்டு இலக்கணம் அனுவேதிரகத்திற்கு மூவையலுமான இலக்கணம். பாருங்க 18வது பாட்டு. போது நாற்றத்தால் அறிதல் பூர்வ காட்சி அனுமானம். போதும் உரையால் அறிவின் அளவு உணர்தல் கருதல் அனுமானம். நீதியால் முற்கர்ம பலன் நிகழ்வது இப்போது செய்தி ஆதியாக வரும் பயன் என்றறிதல் உரையால் அனுமானம். 3 சொன்னோம். பூர்வ காட்சி அனுமானம், கருதல் அனுமானம், உரையால் அனுமானம். இந்த கருதல் அனுமானத்துக்கு என்ன போட்டிருக்காங்க பாருங்க. ஓதும் உரையால் அறிவின் அளவு உணர்தல். படிச்சிருக்கிற பேசுகிற பேச்சை வச்சு அவர் எவ்வளோ படிச்சிருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிறது. இதே கருத்தை இங்கே எடுத்து பார்த்தீங்களா இல்லையா? இப்போ எத்தனை பாட்டு பார்த்துட்டு இருக்கோம்? கற்றநூல் பொருளும் சொல்லும் கருத்தினில் அடங்கி தோன்றும். அதே கருத்து இங்கே இருக்கு. ஒருத்தவங்க பேசுறத வச்சு அவங்க எவ்வளோ நூல் படிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஏன்? அவங்க கருத்துக்குள்ள என்ன உட்காந்துருக்கு? இப்போ அவங்க படித்த நூலும் அவங்களோட ஆச்சாரியனும் உட்காந்துருக்காங்க. ஆமாம் தானே? இப்போ பேசுகிறேன், இப்போ பேசும்போது உள்ளேருந்து அறிவிக்கிறது யாரு? என்ன? அந்த நூல் படித்த அந்த நூல் அறிவும் உள்ள இருக்கிற அணுகிறங்க திருவருளாக இருந்து அணுக்கிறோம். அதுதான் அணு. அப்போ அதான் சொல்கிறார், கற்ற நூல் பொருளும் சொல்லும் கருத்தினில் அடங்கி தோன்றும். பெற்றியும் அது போல, பெற்றினா தன்மைன்னு அர்த்தம். ஜாக்கிராதின்னு என்ன? அவத்தை. ஜாக்கிர முதலான அவத்தைகள். சாக்கரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீதம் இதெல்லாம் எங்கே நடக்குது? உயிரில் தான் நடக்குது. ஆனால் உயிரை பார்க்க முடியுதோ? இதெல்லாம் அனுபவப்படுற உயிருக்கு பார்க்க முடியுதோ? முடியாது. அதான் சொல்லுகின்றார். அப்போது சாக்கராதி உயிரினில் பிறந்து ஒடுக்க முற்றது போல எல்லா உலகமும் உதித்து ஒடுங்க. எல்லாமே எங்கே உதித்து ஒடுங்கும்? இறைவனிடத்தை உதித்து இறைவனிடத்தை ஒடுங்கும். பற்றோடு பற்றதின்றி எல்லாவற்றுக்கும் பற்றா நிற்பான். ஆனால் அவருக்கு எந்த பற்றும் இல்லை. பற்றோடு பற்றதின்றி நின்றானன் பரணும் அன்றேன். அப்படித்தான் கடவுள் நிற்கிறார். அதனால் ஒரு இடத்துல இருந்து கொண்டவர் செய்வாருங்கிறதுக்கு என்ன கிடையாது, தேவை கிடையாது. அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் உருவம் இல்லாதவர் என்று இந்த பாட்டுடைய கருத்து. ஆமாம், அனுபவம் அவரு நம்ம சொல்லுகின்றானா அவருக்கு அந்த அனுபவம். அனுபவம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இல்லாததான் அனுபவம். நம்ம புரிஞ்சுக்கிறதா அப்படி அப்ளை பண்ணி பார்த்துக்க வேண்டாம். அதனால தோற்றுவித்து அழித்து அந்த படுத்தின உயிரவை ஒடுங்கி பின்னும் உதிப்பதன் அரண்பால் எண்ணில் செயிரும் மலத்தினாகம் சிதந்தது ஏது எண்ணில் சித்தத்து அயர்மொழி காரியங்கள் அழியும் காரணம் கிடக்கும் பயில்தரு காரியம் பின் பண்டு போல் பண்ணும். இந்த பாட்டு உங்களுக்கு நாங்கள் சித்தியா நடத்துகிறேன் சொல்கிறேன்னா உங்கள் செட்டுக்கு. அப்போ தேர்ட் இயர் பிடிக்கும்போது தானே இந்த பாட்டு நடத்தும்போது கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கிளாஸ் நின்றுச்சு. இதில் ஒரு வாரத்துக்கு விளக்கம் கேட்டு முக்கியமான பாட்டு எங்கே சொன்னீங்க? நோட் இருக்குண்ணா? இல்லை, வட்டம் போட்டிருக்கீங்க. அவ்வளோதான் முக்கியம் சொன்னீங்க. அவ்வளோதான் முக்கியம்னா வட்டம் போட்டிருக்கீங்க. இப்போ சரவணனுக்கே ஞாபகம் இருக்க மாதிரி தெரியாதாளா? இதில் ஒரு பாட்டுக்கு இதில் ஒரு வார்த்தைக்கு என்னன்னு கேட்டு அரை மணி நேரம் நின்றுட்டு கிளாஸு கண்டுபிடிங்கன்னு சொல்லி நிறுத்திட்டேன். சரி, உயிரவை ஒடுங்கி பின்னும் உதிப்பது என் அரண்பால் எண்ணில். இப்போ கடைசியில் அந்த மாதிரிக்கு வந்திருக்காரு. ஏன்னா கடவுள் இருக்காருன்னு வந்தாச்சு. இது வரைக்கும் கடவுள் இருக்கார சாதிச்சாச்சு. இப்போ கடவுள் யாரு அப்படிங்கிறத பேசணும்ல. திருமாலா, பிரம்மாவா, விநாயகரா, முருகரா, லக்ஷ்மியா, காளியம்மனா, சூழியம்மனா, நீலியா, இசக்கியா, எது ஐயா அல்லாவா? அல்ஹானாலே கடவுள்னு அர்த்தம். அல்ஹா அப்படிங்கிறது அவன் கடவுள். நம்ம காடுங்கிற அந்த வார்த்தைக்கு சரியான வார்த்தை அல்ஹாங்க. காட் அல்மைட்டி அதான் அதுக்கு பொருள். எது கடவுள்? எதை நீங்கள் கடவுளாக இருக்கும்? இப்போ நாம் அல்லா அப்படின்னு இப்போ அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். ஆனால் அவன் அல்லான்னு எதை சொல்லுகின்றானோ அதை நம்ம கடவுளாக கொள்ள முடியாது. ஏன்னா அவன் சொல்லக்கூடிய கடவுள் அதாவது நம்ம கிட்டத்தட்ட என் குணம் போல தான் பொருந்தும். ஆனால் விருப்ப விருப்பங்களுக்கு உட்பட்டவளாக ஆகிடுவார் அவர். ஏன்னா முதல்ல மனிதனை ஏன் படைச்சார் அது கேள்வி பதில் கிடையாது. இங்கே அதிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தான். ஏன் படைத்தான்? அங்கேயே முடிஞ்சிச்சு. ஏன் படைச்சான்னு கேட்டாக்க இந்த 2 சமயமே கிடையாது. முதல்ல அது யாருமே கேட்காத அளவுக்கு பார்த்துக்கிட்டான் இல்லையா? கேட்டா தப்பு. சண்டை போடுவார். ஆதாமியாவர்கிட்ட கோச்சிப்பாரு. அடிப்படையில் ஏன் அப்புறம் சாத்தான உற்பத்தி பண்ணார் அது தெரியாது. சாத்தான்கிறத ஆணவ நம்மளை பொறுத்துறது
இல்லையா? அறியாமை இதுதான். ஸோ அப்போ ஏதோ ஒரு எதிராளி இருக்கான் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டான். ஆனால் யார் என்னன்னு தெரியல அவனுக்கு, அவ்வளோதான். சரி, அப்போ கடவுள் யாரு? அதான் நபியினுடைய இன்வெஸ்டிகேஷன் தெரியல. நபினாலே அறிவிப்பாளர் தான் அர்த்தம். முகம்மது அவர் பேர் இல்லையா? அதனால உயிரவை ஒடுங்கி பின்னும் உதிப்பது என்ன அரண்பால் எண்ணில். சரி, திரும்ப ஃபர்ஸ்ட் போறான். கர்த்தா, அந்த கடவுள் யாருன்னு கேட்டா சங்கார கர்த்தா தான் கடவுள்னு சொல்லுகின்றாய் இல்லையா? அதான் நம்ம சொல்லியிருக்கிறோம், சங்கார கர்த்தா தான் கடவுள். ஏன்? சங்காரம் செய்கின்றவன் எல்லாவற்றையும் சங்காரிப்பான், திரும்ப உற்பத்தி பண்ணும் பொழுது எல்லாவற்றையும் உற்பத்தி பண்ணுவான். அப்போ சங்காரகர்த்தாவாகிய முதல். இப்போ சங்காரம் பண்ணும் பொழுது உயிர்கள் எல்லாம் தான் சங்கரிக்கப்படுகிறது. பார்க்கும்போது எல்லாம் நம்மளா அழிஞ்சிட்டோம் தான் சொல்கிறோம். உலகம் அழியுது, நம்மளாம் அழிஞ்சு போயிடுவோம், நம்மளாம் இருக்க மாட்டோம் அப்படின்னு. இந்த கேள்வி தெளிவாக கேட்குறான். அவன் கேள்வி கேட்கும்போது சொல்கிறான், உலகம் அழியுதுன்னு அவன் கேள்வி எழுத்துல எப்படி எழுப்புறான்? உயிர்கள் அழிஞ்சு ஒடுங்கிறது காரணம் என்னன்னு கேள்வி கேட்குறான். கேள்வி பாட்ட பாருங்க, உயிரவை ஒடுங்கின்னு கேட்டான். கேள்வி கேட்கும் போதே அவன் கேட்கல, அவன் கேட்கறது மாதிரி சாமி பாட்டாடி போட்டு வச்சிருக்கிறாங்க, நமக்கு புரியணுமா? அவ்வளவு கருணை அவங்களுக்கு. எனக்கு புரியுதா இல்லையா? அவன் ஒன்றும் கேட்கல. அது பேர் யார் அவன்கிட்ட வந்து யாராவது கேட்டாங்களா சாமி? கேட்டா நம்ம பதில் சொல்லணும்ன்றதுக்காக அவன் கேட்கறது மாதிரி கேட்டு நம்மளுடைய அறிவு அப்படி நிற்கிறான் சாமி. அவங்களுடைய அறியாமை நிற்கிறான், நம்மளுடைய அறியாமை நிற்கிறான். உயிரவை ஒடுங்கி பின்னும் உதிப்பது என் அரண்பால் எண்ணில். இது பொருத்தமும் கூட தான். ஏன்? உயிர் தானே ஒடுங்குது, கருவிகாரன் தான் ஒடுங்குது. கருவிகாரன் ஒடுங்குது, உயிர் மட்டும் எங்க இருக்கும்? ப்ரோ உயிர் தான் சாமிகிட்ட தான் ஒடுங்கும். உயிர் தான் சாமிகிட்ட தான் ஒடுங்கணும். உயிர் ஆமா. அப்போ உயிர் ஒடுங்குறதுல எது உள்ள ஒடுங்கிடும்? ஆனா மலத்துக்குள்ள ஒடுங்காது. மலத்து உலதாம்னு அதனால தான் மலம் உயிருக்குள்ள ஒடுங்கி போயிடும், உயிர் சாமிகிட்ட ஒடுங்கிடும். இப்படித்தான். ஆனால் அனுபவம் கிடையாது. இப்போ ரெண்டு கேட்கலாம், சாமிகிட்ட போயிட்டோங்கிறீங்களே, இப்போ நம்மளும் சாமிகிட்ட போயிட்டாருன்னு இறைவன் அடி அடைந்து விட்டார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். சரி, அது இப்போ இறைவன் அடி தான் அடைஞ்சிட்டாரு சார். எதுக்குமா? நம்ம உயிரை பன்மையில் குறிக்கிறார். பன்மையில் இல்லை அப்படி போக வேண்டியது இல்லை, அது அடுத்தது இருக்கு. எது? பிரபஞ்சம் தான் ஒடுங்குது பண்ணி சொல்ல போறேன். உயிர் ஒடுங்கலை, உயிர் கழிவில்லைங்கிற பண்ணி சொல்ல போறேன். இப்போ உயிரவை ஒடுங்கி பின்னும் உதிப்பது என் அரண்பால். ஏன் அரண் வார்த்தையை போட்டாரு? அரண் தான் சங்காரகர்த்தா இல்லையா? உதிப்பது என் அரண்பால் எண்ணில் செயிர் உறும் மலத்தினாகும். ஏன் தெரியுமா? உயிர் போய் போய் ஒடுங்கி ஒடுங்கி வருது. ஒவ்வொரு தடவையும் ஒரு ஊழி வரும்பொழுதும் உயிர் என்ன பண்ணுது? இறைவன் போய் ஒழுகுது, திரும்பி பிறகு வருது. ஒரு ஏன் இது நடக்குது திரும்ப திரும்ப? அதான் சொல்லுகிறார். செயிர்னா குற்றம்னு அர்த்தம். செயிர்ங்கிற சொல்லுது குற்றம்னு அர்த்தம். செயிர் உறும் மலத்தினாகும் அப்படின்னு. சரி, உயிருக்கு தான் அழிவு இல்லையே. பொதுவாக ஒடுக்கம்ங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம்? அழிப்புன்னு தான் சொல்லுகின்றோம். நம்ம பல இடங்களில் அழிப்பு இலைப்பாட்டல் சொல்லுகின்றோம். உலகம் அழிஞ்சிருக்கு தான் மக்களே சொல்கிறாங்க. உலகம் ஒடுங்கிருக்கு எல்லாம் சொல்கிறாங்களா? உலகம் நொடிந்து விட்டது நேரத்தில் நொடித்தான் முளை பாடுறோம். பாட்டு போனாங்க, நல்ல வேலை பாடினார். இல்லை நமக்கு நொடித்தல்லாம் என்னன்னு தெரியாம போயிடும். இப்போ நொடித்தலும் ஒடுக்குதெல்லாம் குறிக்குதுங்கிற வார்த்தையை நமக்கு தெரியாது இப்போ இல்லையா? இப்போ நொடித்தான் முளை உத்தமன் போனாங்க. ஒடுக்குதல், அப்போது ஒடுங்குதுன்னா அழிதல். உயிர் அழியாது. உயிர் தோன்றுமா? தோன்றாது. அது இருக்கு, அவ்வளோதான். சரி, அப்போ உலகம் அழிஞ்சதுங்கிறீங்க. உயிர் அழியாத பொருள் நித்திய பொருள் தானே. அழிஞ்சது எதுன்னு கேட்கிறார். உலகம் அழியும் போது கேள்வி புரியுதா இல்லையா? பாட்ட பாருங்க. செய்யுறு மலத்தினாகும் சிதைந்தது ஏது எண்ணில். எது சிதைஞ்சது? எது அழிஞ்சது? ஆமா, எது? காரியப்பட்ட பொருள்லாம் அழிஞ்சிச்சு. காரியப்பட்ட பொருள் உலகம் அழிஞ்சு. காரணமானது எல்லாமே காரணம் அப்படியே. சரி, காரியப்படுத்துற பொருள் அழிச்சிட்டு. நல்லா சொன்னாரு. சித்தத்து அயர்வொழி காரியங்கள் அழியும். எது அழியும்னாரு? இப்ப சொன்னீங்களே காரியம். காரியங்கிறது என்னது? உலகம், இந்த தத்துவங்கள்லாம். அப்ப என்ன இருக்கும்? அப்போ காரணம் என்ன? அதான் காரணம் கிடக்கும். காரியத்தை எல்லாம் காரணத்துக்குள்ள. சரி, அது என்ன? சித்தத்து அயர்வொழி காரியம். புத்தகம் பார்க்காம சொல்லுங்க நீங்க. சித்தத்து அயர்வொழி காரியம்
ஒரே நூல் வச்சிருக்கிறாங்களா சுத்தம் பார்க்காம யோசிச்சு சொல்லணும். இந்த கேள்வியில தான் நின்னாங்க வந்து அறிவு சித்தம்ங்கிறது அறிவு. அறிவில் வந்து இறைத்தன்மை எடுத்துனா நமக்கு அந்த ஒரு சித்தத்து உயிர்களுக்கு கலைப்பு ஏற்படுது. அதனால சுவாமி வெரி குட் வெரி குட் வெரி குட். சித்தத்து அயர்வு அப்படிங்கும்போது அது ஆணவ பலத்தை குறிக்குது. ஏன்னா ஆணவ பலத்திலிருந்து உயிர் நீங்கணுங்கிறதுக்காகத்தான் காரியமே சாமி கொடுத்தாரு. ஆமா தானே? இப்போ இந்த காரியத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காரு சாமி? சித்தத்து அயர்வொழி காரியம். உயிர்களுடைய சித்தம் என்பது உயிர்களையும் உயிர்களுடைய அறிவையும் குறிக்குது. உயிர்களுடைய அறிவை மறைத்து வைத்திருக்கக்கூடிய ஆணவ மலத்தை நீக்க கொடுக்கப்பட்ட கருவிகளாகிய காரியங்கள். விளக்க முடியுதா? இந்த இடத்துல தான் கேள்வி கேட்டு நிறுத்திட்டேன். இந்த அயர்வு ஒழின்னு என்ன, அயர்வு ஒழின்னு என்ன, மொழி சித்தத்தை பிடிச்சிருந்தாங்க இன்னைக்கு. அப்போ சித்தத்து அயர்வொழி என்ன நான் கோடு போட்டு வச்சுக்கேன். சித்தத்து அயர்வொழி நான் கோடு போட்டிருக்கேன். சித்தத்து அயர்வொழி காரியங்கள் அழியும், காரணம் கிடக்கும். அந்த காரணம் என்ன? மாயை. பயில் தரு காரியம் பின் பண்டு போல் பண்ணும் ஈசன்னர். பண்டு போல அர்த்தம், முன்னாடி எப்படி பண்ணாரோ அதே மாதிரியே. பரோட்டா மாதிரியா? ஓ அந்த கைண்ட் ஆஃப் ரீசைக்கிள் தான். ஏன் ரீசைக்கிள் தான் பண்ணுறாங்க? ரீசைக்கிள்ங்கிறது அப்பயே கண்டுபிடிச்சாரு சாமி போட்டு. ஏன் பரோட்டா 22 பேரா? பாஸ்கரை ஃபோன் பண்ணி சாப்பாடு 22 பேர் சொல்லுங்க. 10 பேர் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்து ப்ளீஸ் பண்ணணும். சீக்கிரம் போயிட்டு வந்துருங்க. கேஷு எனக்கு ஒன்றும் வேணாம். அடுத்தது அடுத்த பாட்டு பார்ப்போம். ஒரு பாட்டு பார்த்து பிரேக் விடலாம். 11 தான். இந்த பாட்டு புரிஞ்சது இல்லையா? ஏன் கடவுள் உயிர்களை ஒடுக்கி உற்பத்தி பண்ணுகிறார்? அது காரணம் என்ன? ஆணவம் நீக்கிறது. முக்கியமான கருத்து அது. தொற்றுவித்து அழித்து பின்னும் தொடைத்தருள் தொழில்கள் மூன்றும் ஒற்றவே உடையன் ஈசன் புகுந்தது விகாரம் என்னில் சாற்றிய கதிரோன் நிற்க தாமரை அலரும் காந்தம் காற்றிடும் அனலை நீரும் கரந்திடும் காத்தினிக்கேன்னு பாட்டு. உதாரணத்துக்கு 3 தொழில்களை சுவாமி செய்கின்றார். முக்கியமாக சங்கார தொழிலை செய்கின்றார். சங்காரம் செய்யும் போதே அவர் எல்லாத்தையும் ஒடுக்கிறதுனால திரும்பி தோட்டக்கருத்தாவும் இருக்கார், சிலகருத்தாவும் இருக்காருன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் உள்ள தடையை எழுப்புகின்றான். தொழில் கிடையாதுங்கிறவன் தடையை எழுப்புறான். உதாரணத்துக்கு இப்போ காலைல இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்தேன், எல்லோரும் ஃப்ரெஷ்ஷாக வந்தேன். நான் வந்து உட்காந்து பாடம் எடுத்தேன். இப்போ கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. அவன் இல்லையா? உடனே என்ன கேட்டு போவோம்? டீ டீ டீங்கிறது ஞாபகம் வருது உடனே. இப்போ மாற்றம் ஏற்பட்டிருக்கல எனக்கு. என் உள்ள இருந்த சத்து எனர்ஜி லெவல் குறைஞ்சி போச்சு. அதனால் என்கிட்ட மாற்றம் ஏற்பட்டுச்சு. அப்போ ஒருத்தன் ஒரு தொழிலை செஞ்சால் என்ன ஆகும்? அவன்கிட்ட விகாரம் மாற்றம் உற்பத்தி ஆகும். அப்போ கடவுள் தோற்ற சித சங்காரம் 3 தொழில் செய்கின்றான்னு சொல்லுகின்றாயே, அப்போ அவனும் மாற்றத்துக்கு உட்பட்டவன் தானேன்னு ஒத்துக்கோன்றான். கேள்வி புரியுதா இல்லையா? தோற்றுவித்து அழித்து, அழித்தல்னா சிதம் காத்தல போகுது, அபயம். அங்கையில் சங்காரம் இது என்னது? அமைப்பில் சிதியினர். உண்மையில கத்துறேன். சாமி இப்படி காமிக்கிறார்ல, தோற்றம் துடியாதனில் அங்கையில் சங்காரம் அமைப்பில் திதியினர். இதை அமைச்சு காமிக்கிறதுல திதி இருக்கு. இப்போ அழித்தல் என்ன? அழிக்கிறார், கருணை அழித்து நம்மளை உட்கார வச்சுக்கிறார். தோற்றுவித்து அழித்து பின்னும் துடைத்து. துடைக்கிறதுனா ஒடுக்கத்தை குறிக்கிறது, சங்காரத்தை குறிக்கிறது. துடைக்கிறதுனா எப்படி துடைக்கிறதா? துடைக்கிறது என்னதுதான் இங்கே இப்போ சங்காரம் தான். இது சிந்தி இருக்கு. துடைச்சோன்னா என்னது? கைண்ட் ஆஃப் சங்காரம் தானே. துடைத்து அருள் தொழில்கள் 3. எப்படியாக அருளால் செய்யக்கூடிய தொழில்கள் 3 போற்றவே உடையன் ஈசன்.
புகுந்தது விகாரம். விகாரம்னா மாற்றம். எப்படி நான் இங்கே தொழில் செய்யும்போது மாற்றம் அடைகிறனோ அதுபோல் கடவுளும் விகாரம் அடையவன்னு சொன்னீங்கன்னா, சாற்றிய கதிரோன் நிற்க தாமரை அலரும் காந்தம் காற்றிடும் கணலை நீரும் கரந்திடும் காசி நிற்கேனர். அதாவது சூரியனுடைய சன்னதியில் எப்படி தாமரைப்பூ தானே மலர்ந்து இதே ஒரு சிவஞான சிவபிரகாசத்தில் 17வது பாட்டு இந்த கருத்து பேசும். அதாவது ஒரு சூரியனுடைய சன்னதியில் ஒரு பூ நாளைக்கு பூக்கிற மாதிரி பக்குவம் அடையும். ஒரு பூ இன்னைக்கு பூத்திருக்கும். ஒரு பூ நேற்று பூத்தது இன்னைக்கு என்ன ஆகிடும்? உதிர்ந்து போகும். இப்போ இது எல்லாமே சூரியன் அதை பார்ட்டிசிபேட் பண்ணார். அதில் இந்த பூ தானாக செஞ்சது அவருடைய சன்னதியில். அதே போல் இறைவனுடைய சன்னதியில் இந்த 3 தொழில்களும் தானே நடக்கும். சாற்றிய கதிரோன் நிற்க தாமரை அலரும் காந்தம் காற்றிடும் கணலை நீரும் கரந்திடும். இந்த ஆமாம், அதாவது இந்த சித்திரகாந்த கல் அதெல்லாம் பண்ணோம். காற்றுல உள்ள நீரை எடுக்க கொடுக்கும், வெப்பத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்கும். அது அதோடைய சன்னதியில் அது நடந்து கொண்டிருக்கு என்பது போல சன்னதி விசேடத்தை காட்டுகிறார். கரந்திடும் காசினிக்கு. இது போல இறைவனும் தன்னுடைய சன்னதி விசேடத்தாலேயே சரி. ஆன்மாவுக்கு சன்னதி சொல்கிறவங்க இருக்காங்க. இது மாதிரி ஆன்மாவுடைய சன்னதியில் உடல் இயங்குதுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அது 4வது அதிகாரத்தில் வரும். அது 4வது சூத்திரத்தில் வரும். அவ்வளோதான். இறைவனுடைய சன்னதியிலே இது நடக்குதுன்னு சொல்கிறார். இப்போது எப்போதுமே சாஸ்திரங்கள்லாம் எடுத்து படித்தோம்னா நம்முடைய எல்லாத்திலையும் என்ன சொல்கிறாங்கன்னா, தோற்றகர்த்தா பிரம்மான்னும் சிதகர்த்தா திருமால்னும் சங்காரகர்த்தா சிவபெருமானும் காட்டுறாங்க. இப்படி 3 பேரும் 3 கர்த்தாவாக இருக்க 3த்தையும் ஒரே கர்த்தாவுக்கு சொல்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன் அப்படி சொல்லுகின்றாயின்னு கேள்வி இருக்கிறான். கேள்வி புரியுதா இல்லையா? உரைத்த இத்தொழில்கள் 3 மூவருக்கு உலகம் போத. உலகம் சொல்லுகிறது என்ன? உலகம் என்பது உலகம் என்பது எது? சரி, இப்போ வேற உயிர் கூட்டம். உரைத்த தொழில்கள் 3 மூவருக்கு உலகம் போத. உலகம்னு அந்த இடத்துல குறிக்கப்படுவது எது? மக்கள். மாயையோட வெளிப்பாடு தானே உலகம். மாயை என்ன? வேற இப்பதான் சொன்னேன். ஆன்சர் சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ராகு பெயரும் பிடிச்சிட்டீங்க. ஓதுறது யாரா இருக்கும்? ஓதுறதுனா என்ன அர்த்தம்? சொல்லுது. உலகம் சொல்லுமா? உயிர் சொல்லுமா? வேதமாக இருக்கலாம். வேதசாஸ்திர புராணங்கள் அதுதானே சொல்லுது. 3 தொழில் இருக்குங்கிறத வேற யார் சொல்றா? 3 தொழிலுக்கு 3 கர்த்தா உண்டுன்னு யார் சொல்ல முடியும்? வேதாகம புராணங்கள் தான் சொல்லணும். இப்போ திருமால் இருக்கிறத யார் அங்கீகரிச்சுக்கிறா? குரான் அங்கீகரிச்சுக்கிறா. வேதம் ஒத்துக்குது. பிரம்மா உண்டுங்கிறத யார் ஒத்துக்கிறா? வேதாகமங்கள் தான் ஒத்துக்குது. அப்போ உலகம்ங்கிறத யாரை குறிக்குதுங்க? வேதாகமங்கள். அப்போ வேதாகமங்கள் நேராக சொல்ல வேண்டியது என்னன்னா, உலகத்து சாஸ்திரங்கள் எல்லாம் 3 அர்த்தம் இருக்குது. இடத்துல பிரதானியப்பட்டு நிற்கிறது வேதாகமங்கள். இப்படி சொல்ல அதுக்கு மாற்றாக எல்லாம் ஒன்று நீ சொல்றீங்க, காரணம் என்னன்னு கேட்குறாரு. உரைத்த தொழில்கள் 3 மூவருக்கு உலகம் போத வரைத்து ஒருவனுக்கே ஆக்கி வைத்தது இங்கு என்னை எண்ணில். ஒருவனுக்கே ஏன் வச்ச எல்லாத்தையும்? விரை கமலத்தோன் மாலும் ஏவலால் மேவினோர்கள் புரைத்த அதிகார சக்தி புண்ணியம் நன்னாலேன்னு சைவஸ்தாமி விஷயத்தை சொல்கின்றார். விரை கமலம். விரைனா வாசனை, கமலம்னா தாமரை. தாமரைப்பூல அமர்ந்திருக்கிறவன் பிரம்மா. விரை கமலத்தோன் அவன் தோற்றகர்த்தா. மால் திருமால் அவரு சிதகர்த்தா. ஏவலால் மேவின அவங்க 2 பேருமே ஏவலால தான் அரணால ஏவப்படுகிறார்கள். அவங்களுக்கு தனியாக கர்த்தத்துவம் கிடையாது. இன்னொன்று சொன்னார், அவங்களுக்கு திருமாலா இருக்கிறதுக்கும் பிரம்மாவா இருக்கிறதுக்கும் புண்ணியம் இருந்ததுன்னு. புரைத்த அதிகார சக்தி புண்ணியம் நன்னலால என்ன நீங்கள் பிரம்மாவாகணும் இல்லை திருமாலாகணும் அப்படின்னா ஒரு ஐடியா கொடுக்குறாரு. சிவபுரம்னு ஒரு சேத்திரம் கும்பகோணத்து பக்கத்தில் இருக்குது. அந்த சிவபுரம் கோயிலுடைய பதிகத்தை பாடினீங்கன்னா நீங்கள் திருமகள் கேள்வன் ஆவார்னா. லக்ஷ்மிக்கு கணவனா இல்லைன்ட்டார் ஞானசம்பந்தர். அப்படியே என்ன அர்த்தம்? திருமால் பதில போய் உட்காரணும். அது உள்ள இருக்கிறது ஆன்மா தானே. திருமாலா இருக்கிறது ஒரு சகல வகை ஆன்மா. திருமாலுங்கிறது பதவி. அப்போ அந்த பதவிக்குள்ள இருந்து செலுத்தக்கூடிய ஆன்மாக்களையும் யாரை தான் தொழில்படுத்துறா? சிவருமான் தான் என்பதனால புரைத்த அதிகார சக்தியினர் பிரம்மாவும் திருமாலும் சகல வகை ஆன்மா.
சாமியுமே சாமி பிரளயாகலர் ஸ்ரீகண்டருத்தர பிரளயாகலர் புரடதத்துவத்தில் இருக்காங்க, அராகதத்தில் இருக்காரு. அனந்தர் தான் அனந்தர் விஞ்ஞானங்கள் சித்தவித்தா விஞ்ஞானங்கள் பிரளயாகலர் எப்போதுமே ஒரு ஒரு செட்டப் மேலே உள்ளவங்க தான் அடுத்தது அதிகாரம் அந்த அதிலே இருக்கிறவங்க பண்ணாங்கன்னா நல்லா இருக்காது. நீ பொம்மை நானும் பொம்மை நடிச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை உட்காந்து அப்போ விரை கமலத்தோன் மாலும் ஏவலால் மேவினார்கள் குறைத்த அதிகார சக்தி புண்ணியம். 3 சொல்றா பாருங்க. ஒன்று அதிகாரம், இன்னொன்று சக்தி, இன்னொன்று புண்ணியம். புண்ணியம் என்பது அவர்கள் ஆன்மா என்பதை குறிக்குது இல்லையா? புண்ணிய பாவம் யாருக்கு உண்டு? உயிர்களுக்குத்தான் உண்டு. சாமிக்கு உண்டோ? கிடையாது. அப்போ புண்ணியங்கிற வார்த்தை யாரு குறிக்குது? இப்போ நான் ஒரு ராஜாவா இருக்கேன். என்ன ராஜான்னு இருக்காது, நான் தீபன் ராஜ் தானே, புராண ராஜா தானே, ராஜாவா இருக்கேன்னா ராஜாவா இருக்கேன்னா இப்போ எனக்கு கீழே ஒரு ஆள் நியமிச்சா நல்லா இருக்கும் அந்த வேலையை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னா பாருங்க, நான் வேலை என்னால் பார்க்க முடியாத ஆள் நியமிப்பேன். ஆனால் சாமி அதிகாரி நியமிச்சிருக்காருன்னா நான் அவரால் பார்க்க முடியாதுன்னு கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய பயன்பெறுவார்கள் இவங்களை புரிஞ்சிக்க முடியாது சாமியை. அதனால அவர்கள்லாம் ஒரு ஆளை போட்டு வச்சிருக்காரு. இல்லை புரியுதா? இல்லை ஏன் சார் அதிகாரிகளை போட்டாருன்னா இவரால் செய்ய முடியாதுன்னு தானே வச்சிருக்காரு. அப்புறம் என்ன நீங்கள் பேர் கடவுள்னு நீங்கள் கேட்கணும். இப்போ கேள்வி நீங்கள் யாரும் கேட்குறங்க, நானே கேள்விக்கிற பதில் சொல்கிறேன். ஏன் அதிகாரியை வச்சிருக்காருன்னா உயிர்களை சாமியால் நேரடியாக புரிஞ்சிக்க முடியாது. அதனால் அந்த கூட்டத்தில் ஒருத்தர் தலைவலாக போட்டு வச்சிருக்காரு. அந்த உயிர்களை போலத்தான் அவங்களுக்கு இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. அப்பா நமக்கு அந்த மாதிரி அதோட அது பிரம்மா திருமாலுக்கெல்லாம் மேலான ஒரு அதிகாரி அப்படிங்கிறத போட்டு வச்சிருக்காரு. அப்படி பார்க்கும்போது மேலே அனந்தருக்குலாம் ரொம்ப கீழான ஒரு அதிகாரி தான். சரி, அப்போ அதிகாரம் என்பது யாருக்கு கொடுப்பேன்? நான் சொல்றதை கேட்டாலும் கொடுப்பேனா, நான் சொல்றதை கேட்காதவனுக்கு, நான் கிழக்குன்னா மேற்கண்டு போறவனுக்கு கொடுப்பேனா? அவள் தான் கொடுப்பாரு அதிகாரத்தை. அப்போ மறைகள் ஈசன் சொல், அச்சொல் வழி வராரை வைக்கும் மா நிறையம், இது அப்படின்னு வருது. கடவுளுடைய சொல்லு வேதம். இந்த வேத வழியில ஒழுகுனவங்க ராஜா தான் சொல்றதை கேட்கிறவங்களுக்கு என்ன கொடுப்பான்? நல்ல பதவியை கொடுத்து பக்கத்துல உட்காந்து நான் சொல்றதெல்லாம் நீ செய்யற, அமைச்சரா இங்கே இருந்துக்க அப்படிப்பான். சொல்றதை செய்யாம ஊழல் பண்ணானா போய் ஜெயிலில் இருந்துட்டு வாழ்ந்துருவான் இல்லையா? வைக்குமா நிறையம். அது போல இறைவனுடைய ஆக்ஞைப்படி வாழ்ந்த உயிர்கள் எல்லாம் உலகத்துல சாமி என்ன பண்றாரு? அதிகாரிகளா நியமிப்பார். ஸோ இந்த அதிகாரத்துக்கு நியமிக்கிறதுக்கான இவங்க இருக்கக்கூடிய பேலன்ஸ் என்ன? அதுதான் புண்ணியம், சிவபுண்ணியம், பசு புண்ணியம், பதிப்புண்ணியம். இது ரெண்டுமே. பதிப்புண்ணியம் புத்தியை கொடுத்துரும். பதிப்புண்ணியமா இருந்தாலும் கீழே வரலாம், தப்பு இல்லை. திருமாலாம் பூஜை பண்றாங்கல்ல, திருமாலுங்கிறது கடவுள் பதவி இல்லையா? அதுக்கு இருக்கிறதுக்கு பதிப்புண்ணியமா இருக்கலாம். பொதுவான தேவர்கள் சாதாரண அப்படிங்கிறத வச்சுக்கலாம். அதனால பதிப்புண்ணியங்கிறது முழுசா அப்படி நம்ம சொல்ல முடியாது. நம்ம சுந்தரமூர்த்தி சாமி பிறவிக்கு வந்திருக்காரே, இருந்தாலும் பிறவி தானே அது. அதனால அது என்ன கொடுக்குறாருங்க சாமியை தெரியும், நம்மளோட ஒப்பிட்டு கொள்ளக்கூடாது. பிறவியாக இருந்தாலும் அந்த பிறவியை நம்மளோட ஒப்பிட முடியாது. ஞானசமுத்திர பிறவி நம்பரே ஒன்னா, அந்த வரைக்கும் நம்ம கொண்டு போகக்கூடாது. அதனால எப்படி இருந்தாலும் ரெண்டுத்துக்கு பதிப்புண்ணியத்துக்கு மேக்சிமம் முக்தி தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. பதங்கள் தான் கொடுக்கப்படும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஒருவேளை அந்த பதங்கள்லையும் நம்ம பதத்துக்கு வராமல் மேலே உள்ள குணங்களை எதை வேணாலும் கொடுக்கலாம். ஆமாம் ஆமாம். இப்போ உதாரணத்துக்கு இங்கே புண்ணியங்கிறது பதிப்புண்ணியமாக கொண்டாலும் தப்பு இல்லை. ஏன்னா இங்கே பேசப்படுவது யாரை பற்றி? திருமாலையும் பிரம்மாவையும் பற்றி. சகலராக இருந்தாலும் அதில் போய் உட்காரணும்னா அவ்வளோ பெரிய விஷயம். வரம் கொடுக்குறாரு, அதில் கடவுளாகவே இருக்காரு. அதனால் பசு புண்ணியமாக இருக்கலாம். நீங்கள் இப்போ நான் சொல்ல பாருங்க, ஞானசம்பந்தர் பதிகம் பாடுறதுக்கு திருமாலை ஆக்குறாருன்னா அது பதிப்புண்ணியம் தானே. அவர் சொல்கிறார்ல, திருமகள் கேள்வனாகி அப்படின்னாரு.
அப்போ பதிப்புண்ணியம் தான். பதிகம் பாடுறதுங்கிறது என்னது? பதிப்புண்ணியம். பதிப்புண்ணியத்துக்கு பலனா திருமால் ஆகலான்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. ஸோ அதனால் அது கடவுளுடைய முடிவு தான். நம்மளுக்கு ரெண்டுமே எவிடன்ஸ் இருக்குன்னு தெரியுது. இப்போ அவ்வளோதான் தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ சக்தி சுவாமி செலுத்துறது. ஆமாம், திருவருள். இப்போ 3 பேர் சேர்ந்து அது ஆன்மா இருக்கணும். ஆன்மாவுக்கு பதவியில் உட்கார்றதுக்கு என்ன இருக்கணும்? பேலன்ஸ் இருக்கணும், பேங்க் பேலன்ஸ், புண்ணியம் இருக்கணும். பதவியில் உட்கார்ந்தாலும் ஆன்மா என்ன பண்ணிடாது? அது புண்ணியத்தை வச்சுக்கிட்டு அது பண்ணாது. இப்போ நான் ஒரு பேங்க்ல வந்து நான் ஒரு கேஷியராக வேலைக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட நிறைய பேங்க் பேலன்ஸ் இருக்கு. அதுக்காக நான் எடுத்து கொடுக்க முடியுமா அதை? ஸோ நான் ஒரு நல்ல பேங்க் பேலன்ஸ் என்னோட படிப்பு, என்னோட திறமைன்னு வச்சுங்க. அதை வச்சுட்டு சாமி அந்த அதிகாரத்தை நியமிச்சாருன்னா பேங்க்ல உள்ளதை எடுத்து கொடுக்கலாம். அந்த அதிகாரம் தான். அப்போ அதிகாரத்தை சாமி கொடுக்கணும். அதிகாரத்தை பெற்று நிற்கிறது ஆத்மா. அந்த ஆத்மா வந்து உட்காரத்துக்கு காரணமாக நிற்கிறது புண்ணியம். ஆன்மாவுக்கு என்ன இருக்கு? ஆன்மாங்கிறவர் கடவுளுடைய அஜெக்டில் நிற்கக்கூடிய ஒரு சட்டை, அவ்வளோதான், கருவி. ஆன்மாங்கிறது அந்த ஆன்மாக்களை போய் பிடிக்கிறதுக்கு சாமி வச்சுக்கிற ஒரு கருவி தான், அவ்வளோதான் உள்ள வச்சுக்கிறது. ஏன்னா அது போலே போனால் ஆன்மா நேராக போனது என்ன பண்ணுவோம்? மேயர் மாட்டு நக்கரை மாடு எடுத்தாப்புல இது போய் எடுத்துகிட்டு வந்துடும். ஆன்மாவே அதிகாரியாக இருந்ததுன்னா கொஞ்சம் நஞ்சம் நல்லா இருக்கிறவனே இதுக்கு எடுத்துகிட்டு வந்துடும் போய். அப்போ ஆன்மா போய் ஆகணும் வேலைக்கு. ஆனால் உள்ளே போய் ஆன்மாவுடைய தன்மை செயல்படாமல் உள்ளே இருக்கிறது என்ன பண்ணுவோம்? சம்பு பட்சம் செயல்படும், அணுபக்ஷம் செயல்படாமல் சம்பு பட்சம் செயல்படணும். அதுக்கு அதிகாரம் திருவருள் இருக்கு. விளங்குதா? அண்ணதால் என்ன. இப்போ அடுத்த கேள்வி கேட்டான். ரைட், 3 பேருமே கடவுள் தானேங்க. சும்மா கடவுள் எவ்வளோ பெரிய கடவுள், கொடிக்கடையாக கொண்டு போய் திருப்பதியில் கூட்டுறாங்க அப்படிங்கிறான். என்னதான் அது? என்ன இந்திய நாட்டினுடைய சீசன் எழுதுறான். அதை இல்லை எத்தனை திருமால் கொடுக்குறாருன்னா எத்தனையோ திருமால் கோயில்கள் இருக்கு, அங்கெல்லாம் போய் கொடுக்குறான். இதை பண்ணலாம். சாமி பண்ணி கொண்டு போய் ஜனங்களுக்கு செலவு பண்ணு சொல்லலை, கோயிலுக்கே செய்ய எத்தனையோ கோயில்கள் செலவு பண்ணுவோம். அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் எத்தனையோ பாசுரம் பெற்ற தலங்கள்லாம், மங்களாசாசனம் பண்ணப்பட்ட தலங்கள்லாம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உட்காந்துருக்காரு திருமால். அங்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்தாலும் நல்லது. திருமால் கோயில் இல்லை, துர்க்கை கோயில், கொட்டரை கோயில். இங்கே நான் சொல்கிறேன். ஆமாம், கொட்டரை. அது கொஞ்சம் மாற்று கருத்து இருக்குது. ஆனால் சில பேர் முருகங்கிறாங்க. இளங்கோவடிகள் வந்து நெடியோன் கொண்டு சொன்னாங்க. மேலே பார்த்துட்டு இங்கே சிங்கம் தான், சிம்மவாகனம் தான் இருக்கும். பின்னாடி சாமி தடையே இருக்குது பின்னாடி. இந்த எவிடன்ஸ் வச்சுக்கிட்டு தான் இந்த இதில் இளங்கோவடிகள் வந்து இது சிலப்பதிகாரத்தை 8ஆம் நூற்றாண்டு. சரி, இப்போ இந்த 3 பேரும் கடவுள் தானே. திருமால் கடவுள், பிரம்மா கடவுள், சிவபெருமான கடவுள். 3 பேரும் மூர்த்திகள் தான். எந்த படமாக இருந்தாலும் 3 பேரும் வந்துடுறாங்கல்ல. எந்த படத்தை பார்த்தாலும் 3 பேரும் சமானாலும் வந்துடுறாங்க. 3 பேரும் கடவுள் தான். அழிக்கும் போது சிவபெருமான் திருமாலையும் பிரம்மாவையும் விட்டு தான் அழிப்பார். அவங்க 2 பேரும் அழிய மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அவங்க அழிய மாட்டாங்கிறது தேனி கடை போய் பார்ப்போம். டீ சாப்பிடுவாங்க. 55 பட்டம் அங்கே பார்ப்போம். டீ சாப்பிடலாம். படமா பார்ப்போம். முடியும் போது தரம் டீட்டை கொடுத்துட்டு போடும். இடித்த ஒப்படைச்சிருவோம். ஆமாம், பார்க்கணும். பின்னாடி பார்ப்போம். இடித்த ஒப்படைச்சு அதுக்கப்புறம் ஃப்ரேம் பண்ணுவோம். ஏன்னா அவர்கிட்ட பண்ண சொல்லவே இல்லை. அருள் சிவாச்சாரியர் ஏஐயில் கிரியேட் பண்ண அதை வச்சுக்கிறதுக்காக பண்ணி போட்டோம். சரி சரி, டீ ஊற்றலாம். டீ கொடுங்க, டீ கொடுங்க.